ஹாய் காய்ஸ், நான் உங்களோட ஃபேவரி அண்ட் நீங்கள் என்னோட ஃப்ளவர்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக்கோ க்ளவ் ஃபிக்ஷன். எல்லாம் அப்படி இருக்கீங்க. ஸோ ஐ எம் சாரி. ஓகே 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 திட்டாதீங்க. எனக்கு புரியுது. டிஎம்மில் சரி, கமெண்ட்டில் சரி, டெலிகிராம் எல்லாத்துலேயும் நீங்கள் கேட்குற ஒரே கேள்வி, எம்கே எப்போ போடுவீங்க? ஸோ வந்துட்டேன். ஐ திங்க் வந்துட்டு திஸ் இஸ் அ ஃபைனல் பார்ட். எனக்கு கொஞ்சம் மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஃபைனல் பார்ட்னு சொல்லவே முடியல. இந்த டேக் நான் எப்படி ஒரு 4 தடவை எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இது எம்கேவோட ஃபைனல் பார்ட்டா. ஸோ அப்படியே இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அந்த பார்ட்லாம் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் காஸ். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. அதை பார்க்கலாம், இது புரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ஐஜி லிங்க்கு, டெலகிராம் லிங்க்கு, எல்லா சேனலோட எல்லா லிங்க்குமே வந்துட்டு பயோவில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக எம்கேவோட ஃபைனல் பார்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக போன எபிசோட வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ ஒரு சின்ன ரீகாப் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே அந்த காட்டுக்குள்ளே இருக்க வீட்டிலேருந்து நம்ம பசங்க 3 பேரும் அப்படியே தப்பிச்சு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா யாருன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கோர்ட் சீன் வந்திருக்கும். நம்ம யூங்கி வந்துட்டு என்னமோ கஷ்டப்பட்டு நம்ம ஜேகே வந்து அப்படியே காப்பாற்றி விட்டுருப்பாரு. இப்போ அப்படியே அந்த கோர்ட்டு சீன் வாசலில் வந்து யாரோ நம்ம ஜேகே பார்த்துட்டு இந்த பக்கம் யூங்கி தான், நீ ஃபேமிலியை கூட்டிகிட்டு போ, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். அதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜேகே தான், யோங்கி நீ அப்படியே அவங்க எல்லாரையும் கூட்டி போ, நான் வந்துடுறேன். எங்கடா போகிறா? இல்லை நான் வந்துடுறேன், நீ எல்லாரையும் சேஃபாக விட்டு கூட்டிட்டு போ. சரி மச்சான், நான் வேணா வரவா? இல்லைடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போது நம்ம ஜேகே அப்படியே அந்த பர்சனை பார்த்துட்டு போக, இந்த பக்கம் நம்ம யோங்கி தான் எல்லோரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். அப்போ நம்ம ஹோபி தான், ஹலோ வரேன். ஓகே யோங்கி சொல்லுங்க யா. நான் கொஞ்சம் அங்கே கூப்பிட்றாங்க ஸ்டேஷனுக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க யா, பார்த்து போங்க. நான் பார்த்துக்குறேன், நீ எல்லாரையும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹோபி அப்படி ஸ்டேஷனுக்கு கிளம்ப. ஸோ இந்த பக்கம் நம்ம யூங்கி அப்படியே கூட்டிகிட்டு போகிறான் எல்லாரையும். இந்த பக்கம் நம்ம ஜெகையை பார்த்தோன்னா, யார் நீ? நெல்ரா, யார்ரா நீ அப்படின்ட்டு இங்கே நம்ம ஜெகே போயிட்டே இருக்க. அந்த பர்சன் வந்துட்டு ஜெகே கிட்ட வர அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜெகேயும் ஸ்பீடாக நடக்கிறான். இப்போ அந்த பர்சன் அப்படியே ஓட ஸ்டார்ட் பண்ண, ஜெகேயும் அப்படியே ஓடுறான். கூப்பிட்டுட்டு இருக்கேன்ல, யார்ரா நீ? யாருன்னு கேட்டேன் அப்படின்ட்டு துரத்துட்டே போயிட்டுருக்கான். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பர்சன் அப்படியே ஒரு குடவுன் கிட்ட போயிட்டு நின்றுட்டு ஒரு மாதிரி மூச்சு வாங்க. ஸோ ஃபுல் கவரை போட தானே இருப்பாங்க, ஒரு மாதிரி மூச்சு வாங்க. இப்போ நம்ம ஜேகே தான், அவன் அப்படியே வந்து நின்றுட்டு, செத்தடா நீ, ஷார்ரா நீ, என் குடும்பத்துக்கிட்டே வந்துட்டுருக்க அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வர அந்த பர்சன் தான் அப்படியே அங்கே ஒரு பெரிய ஓல்டு குடவுன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த குடவுனுக்குள்ளே அப்படியே போயிடறான். இப்போ நம்ம ஜெகே அப்படியே பார்த்துட்டு அவனும் அப்படியே போகிறான் உள்ள. ஸோ அப்படியே இங்கே இந்த சின்ன கட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் காட்டினோன்னா நம்ம யோங்கி தான் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்கு போன உடனே நம்ம தேவங் தான் அப்படியே நமி நம்ம போயிட்டு மேலே விளாட்லாமா? எனக்கும் போர் இருக்குது, வாங்க போய் விளாட்லாம். போகலாம் வா அப்படின்ட்டு நம்ம டேவங் நம்பியை கூட்டிகிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜூனும் ஷுகாவும் தான் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போது நம்ம ஆரம் தான், ஷுகா இப்போ தாண்டா ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது, ஏதோ பெரிய அலை அடித்து கொஞ்சம் மாதிரி இருக்குது. அது என்னமோ உண்மைதான். ஆனால் ஆரம், இதோட எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஷுகா என்ன சொல்ல வர? இல்லை, இது எனக்கு ஏதோ ஃபுல் ஸ்டாப் மாதிரி தெரியல, கமா மாதிரி தெரியுது. என்ன சொல்லிகிட்ருக்க? வேறு என்ன நடக்குது? இல்லை, இது கண்டிப்பாக இந்த கதையோட முடிவு கிடையாது. ஐ திங்க் இதுதான் இந்த கதையோட ஆரம்பம்னு நினைக்கிறேன். ஷுகா என்ன பேசிகிட்ருக்க? ஆமாம், ஜங்குக் எங்க? அவன் எங்கேயோ போகிறேன்னு சொன்னான், வந்துடுவான். அவனை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம், அவனை பற்றி ஒன்றும் இல்லை. அப்போது ஜிம்மன் ஜின்லாம் எங்க? ஜிம்மனும் ஜின்னும் என் வீட்டில் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக ஜிம்மனுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் ஜின்னை அங்கே விட்டுட்டு வந்தேன். அப்படியா? கால் பண்ணியா? இன்னும் இல்லை, நேரில் தான் போய் பார்க்கணும். வரீங்களா? வரேன், போய் பார்க்கலாம். ஆனால் டேவங்க இருக்கானே. சரி ஓகே, நீங்கள் இங்கே வந்து டேவங்க பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு ஜிம்மனை எங்கே கூட்டிகிட்டு வரேன். சரி போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு நம்ம ஆரம் சொல்ல. ஸோ இந்த பக்கம் நம்ம ஷுகா தான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறான். போகும்போது அப்படியே கால் பண்ணிகிட்டே போகிறான். என்னாச்சு? ஜிம்மனே கால் எடுக்க மாட்டான். ஜிம்மன் பிக் த கால் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக காரை ஓட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்படியே ஜின்னு கால் பண்ண, ஆக்சுவலி ஜின்னுமே காலை பிக் பண்ணல. என்னாச்சு? இங்கே என்ன நடக்குது? எதுக்கு 2 பேர் பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமா
அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான் காரில். அப்படியே காரில் போயிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டு இப்போ நம்ம சுகா வேகமாக அப்படியே வீட்டுக்குள்ளே தான் போகிறான். ஸோ போகும்போதே ஜிமன் அப்படின்ட்டு கற்றுக்கிட்டே போகிறான். ஸோ அங்கே பார்த்தா சொஃபாவில் தான் ஜிமன் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஜெமன் சொல்லு யோங்கி, என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ ஏன்டா கால் எடுக்கல? அது ஒன்றும் இல்லை, தூங்கிட்டு இருந்தேன், பார்க்கல, சாரி. இல்லை பரவாயில்ல. இப்போ நீ ஓகே தானே? இப்போ நான் ஓகே தான். ஜின்னுங்க அவர் குக் பண்ணிகிட்ருக்காரு. ஐ திங்க் சார்ஜரில் இருக்குன்னு நினைக்கிறேன் மொபைல். எதுக்குடா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க? நான் பயந்துட்டு தெரியுமா? எதுக்கு பயந்த? நீ ஜெயிக்கலாக இருக்கும் போது எங்கள் 2 பேருக்கு என்ன ஆக போகுது? சரி வாங்க அங்கே போகலாம். அங்கேயா? சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு இப்போது நம்ம சுகா தான் நம்ம ஜின்னையும் கூட்டிகிட்டு அப்படியே அங்கே போகிறான். ஸோ இப்போ அப்படியே வீட்டில் காட்டினோன்னா அங்கே நம்ம ஜின்னு வந்தோன்னு ஜூன் தான் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். என்ன ஆச்சு ஜூன்? ஒன்றும் இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணவனா? அப்படியா? ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணடா. சரி நம்மி எங்க டேன் கூட தான் வீடியோ கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு வயசுக்கு தகுந்த சகவாசமே கிடையாது, சின்ன பையன் கூட போய் சுற்றிட்டுருக்கானா? தெரியும்ல அவங்க 2 பேரும் எப்படின்னு சொல்லிட்டு. சரி என்ன காஃபி சாப்பிட்றீங்களா? ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது. உங்களுக்கு? எங்களுக்கும் வேணும் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இப்போ ஜின் தான் ஓகே இருங்க நான் போய்ட்டு காஃபி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜின் அப்படியே கிச்சன் போயிடுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜூன் அண்ட் சுகா 2 பேரும் அப்படியே அந்த கவுச்சில் தான் உக்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜின் அப்படியே காஃபி தான் போட்டுட்ருக்கான். மேலே அங்கே நம்மகிட்ட அவங்க தான் ஒரு குட்டி குழந்தையாட்டம் விளாண்டுட்ருக்கான் நம்மி கூட. இப்போவும் நீ தோத்துட்ட, நான் தானே ஜெயிச்சேன். டேய் நமி, எப்போ பார்த்தாலும் நீ வேணும்னா என்னை சின்ன பிள்ளைன்னு சொல்லி ஏமாற்றி தோக்கடிச்சிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கியா நீ? அங்கே பாரு யார்? நான் ஒன்றை தோக்கடிக்கிறேன்னா? உனக்கு தான் எதுவுமே விளையாட தெரியல. அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. என்னை வேணா தோக்கடிக்கிறீல்ல, என் மாமா வந்துட்டோம், என் மாமா கிட்ட ஒன்று சொல்லித்தரேன். ஐயோ இவங்க குழந்தை அப்படியே அடிச்சு அழுக வச்சிடும், அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சரிதான் போடா, எப்போ பார்த்தாலும் மாமான்னு. எங்கே பாரு, உனக்கு என்ன தெரியும் மாமாவை பற்றி? இங்கே பாரு, அவன் வந்தோன்னே உன்னை சொல்லி உன் மண்டையில் நான் கொட்ட சொல்லலை, என் பற்றி அவங்களடா. அப்போது நல்ல பேராக யோசிச்சு வச்சுக்கோ. உனக்கு நான் எப்படி செல்ல பிள்ளையோ அதே மாதிரி தான் என் ஜேகே மாமாவுக்கும் நான் செல்ல பிள்ளை. போடா. என்னடா வாடா போடான்னு சொல்கிறா? ஆமாம், இந்த நமக்கு அவங்க அப்பவும் வாடா போடாதான். எனக்கு ஒரு கேம் கூட விளாட தெரியல அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அப்படியே க்யூட்டாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே யோங்கி சொல்லு ஜெமன், என்னாச்சு? இல்லை எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது, நான் போய்ட்டு தூங்கவா? போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, காஃபி கொண்டு வர சொல்கிறேன். சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஜெமன் பாட்டுக்கு அப்படியே போயிடுறான். போயிட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்டு ஒரு விஷயத்தை தான் யோசிக்கிறான். ஆக்சுவலாக 1 எபிசோடில் ஜிமினுக்கு பின்னாடி ஒரு பர்சன் வந்து அப்படியே நின்றுருப்பாங்கல்ல, அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜேகே தான். அவன் வந்து திட்டிருப்பான் நல்லா ஜிமனை, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிமினும் சாரி சொல்லிட்டு அப்படியே வந்திருப்பான். அதை அப்படியே யோசிச்சு பார்க்குறான். ஸோ யோசிச்சு பார்த்துட்டு ஜிமின் அப்படியே தூங்கிடுறான். ஸோ இப்போது இந்த பக்கம் ஜின்னு அப்படியே அவன் பாட்டுக்கு காஃபி மேக் பண்ணிட்டு இருக்க அங்கே அப்படியே ஒரு சவுண்ட் தான் கேட்குது. சுகா, ஐ திங்க் ஜேகே தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஜூன் நீங்கள் இருங்க, நான் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஏடா நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜூன் தான் அப்படியே போகிறான். ஸோ போயிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணான். ஸோ கரெக்டாக அங்கே நம்ம ஜூன் டோரை ஓப்பன் பண்ண இந்த பக்கம் நம்ம ஜின் தான் அப்படியே காஃபி கப்போட வரான். ஸோ வந்துட்டு அப்படியே வாசலை பார்க்குறான். ஸோ இப்போ ஜூன் அப்படியே டோரை ஓப்பன் பண்ண உடனே அப்படின்ட்டு சவுண்ட் தான் கேட்குது. ஸோ ஜின்னு அவன் கையில் வச்சுருந்த காஃபி கப்பை அப்படியே கீழே போட்டுடுறான். ஸோ சுகா அப்படியே டக்குன்னு எந்திரிக்க அங்கே நம்ம நம்ஜுனோட ஷோல்டர்லேயே தான் அப்படியே புல்லட் பட்டிருக்கும். ஸோ அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ளீட் ஆக அப்படியே ஷோல்டரை பிடிக்கிறான். இப்போது அங்கே வெளியே இருந்து ஒரு பர்சன் தான் அப்படியே உள்ளே வராங்க. ஸோ ஜூன் அப்படியே அந்த பர்சனை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக அப்படியே பின்னாடியே போயிட்டே இருக்கான். ஸோ இப்போது நம்ம சுகா தான் அப்படியே வேகமாக வந்து ஜூனை பிடிக்க. ஸோ இப்போ அந்த பர்சன் அப்படியே சுகாவை பார்க்குறாங்க. ஸோ இப்போ நம்ம சுகா தான், நீயா நீ எப்படி இங்க அப்படின்ட்டு கேட்க அங்கே அந்த பர்சன் அவனோட ஹெட்டை அப்படியே ரைட் சைடாக சாச்சு அப்படியே சுகாவை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு அகெயின் என்ன பண்ணுற ஜூன் சுகா அப்படின்ட்டு இப்போது ஜின் அப்படியே வேகமாக போயிட்டு 2 பேரையும் பிடிக்க. ஸோ அந்த பர்சன் தான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு அங்கே இருக்க சோஃபாவில் அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படியே உட்காடுறான்.
நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஒழுங்கா ஒழுங்கா போயிரு, ஒழுங்கா போயிரு அப்படின்ட்டு எங்கள் சுகா சொல்கிறான். சரி இப்போது அந்த பர்சன் தான் அப்படியே பார்த்துக்கிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் தேடுறான். என்ன பண்ணுற? இங்கேருந்து போயிரு, இங்கேருந்து போயிரு அப்படின்ட்டு எங்கள் சுகா சொல்ல அந்த பர்சன் அப்படியே எந்திரிச்சிட்டு அங்கே இருக்க கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த கண்ணாடி பொருள் அதெல்லாம் அப்படியே கீழே என்ன தள்ளி விடுறான். ஸோ எங்கள் ஜின்னு அவன்கிட்ட போகிறதா இல்லை இவங்களை பார்க்குறதானே தெரியல. ஸோ வச்சுன்னா அந்த கர்ச்சீஃப் எடுத்து அப்படியே 2 பேருக்கும் குட்டி குட்டியாக கிழிச்சு கையில் கட்டி விடுறான். இப்போது அங்கே நம்ம இவங்கிதான் எங்கே பாரு ஜெமன் அங்கே தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவன்கிட்ட போங்களேன், அவனை பார்த்துக்கோங்களேன் அப்படின்ட்டு சொல்ல இப்போ ஜின் தான் அப்படியே போகிறான் எந்திரிச்சு. ஸோ இப்போ இந்த பர்சன் அப்படியே அந்த பக்கம் திரும்பி இருப்பான். இப்போ திரும்பி இருந்தபடியே இப்போது அகெயின் அப்படின்ட்டு சவுண்ட் கேட்க எங்கள் ஜூன் தான் ஜின் அப்படின்ட்டு கத்துறான். ஸோ ஜின்னோட காலில் அப்படியே ஷூட் பண்ணிடுறான். ஸோ ஜின்னால் அதுக்கு மேலே நடக்க முடியல. ஸோ இந்த சவுண்ட் கேட்டு நம்ம ஜிமன் தான் அப்படியே டக்குன்னு எந்திரிக்கிறான். என்ன சவுண்டு இது? கனவா? இல்லையே, இது என்ன சவுண்டு? அப்படின்ட்டு அப்படியே ஜிமன் வேகமாக எழுந்திரிச்சு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரான். வந்தா இங்கே கீழே தான் இவங்க 3 பேர் இருக்காங்க. ஜிமன் வந்து பார்த்துட்டு இவங்கி ஏதாச்சும் உனக்கு? ஜின் ஹெந்திரிங்க ஜின் அப்படின்ட்டு ஆக்சுவலாக ரூம் கிட்ட ஜின் இருந்திருப்பான். ஸோ அப்படியே தூக்கி விட்டுட்டு என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ ப்ளீட் ஆகுது, என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் பார்க்குறான். அங்கே எதுவுமே இல்லை. ஸோ அவனோட ஷர்ட்டை கலட்டி அப்படியே அந்த ஜின்னோட கழுத்தில் அப்படியே சுற்றி விடுறான். என்னாச்சு ஜின்? யூங்கி ஜூன் உங்களுக்குலாம் என்னாச்சு? அப்படின்ட்டு இப்போது வேகமாக அப்படியே ஜூன் கிட்டேயும் வர ஹே ஜிமன் எங்கேருந்து போயிடுறா ப்ளீஸ், எங்கேருந்து போயிரு அப்படின்ட்டு யூங்கி சொல்கிறான். உனக்கு என்ன ஆச்சு? சுகா உனக்கு என்ன ஆச்சு சுகா அப்படின்ட்டு இங்கே கேட்டுட்ருக்க. இப்போது அப்படியே அவனுக்கு பின்னாடி யாரோ நின்று அவனை பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஜிமன் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்க அங்கே அந்த பர்சன் தான் அப்படியே தலையை சாய்ச்சு இப்போது ஜிமனை பார்க்க. ஸோ இப்போ ஜிமன் தான் நீ எப்படி இங்கே? என்ன பண்ணிகிட்ருக்க? அறிவு இருக்கா உனக்கு? இங்கே பாரு, ஒழுங்கா இங்கேருந்து போயிரு. ஹே இங்கே பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் ஜிமன் கிட்ட போகாத ப்ளீஸ், அவனை எதுவும் பண்ணிடாத. என்ன பேசிகிட்டு இருக்க? அவன்கிட்ட நீ எது கெஞ்சிட்டு இருக்க? இங்கே பாரு, ஒழுங்கா எங்கேருந்து போயிரு, இல்லை நீ உயிரோட இந்த வீட்டிலேருந்து போக முடியாது, ஒழுங்கா போயிரு அப்படின்ட்டு அவன் ஜிமின் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க. இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே முன்னாடி வராங்க. ஸோ இப்போ யோங்கி அப்படியே ஜிமினோட கை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஜிமினா அவனுக்கு பின்னாடி அப்படியே உட்கார வச்சுக்கிறான். எங்கே பாரு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவன்கிட்ட போகாத ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ அங்கே அந்த பர்சன் தான் அப்படியே பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவனோட கன் எடுத்து அப்படியே பாக்கெட்டில் வச்சுக்கிறான். ஸோ இவங்க அப்படியே பார்க்குறான். இப்போ அந்த பர்சன் அப்படியே பக்கத்தில் பார்த்தா அங்கே ஒரு கண்ணாடி ஜார் இருக்கும்ல, ஸோ அதுதான் இருக்குது. இப்போ அதை அப்படியே எடுக்க எங்கள் யோங்கி தான் ஹே வேணாம் இங்கே பாரு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, வேணாம் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இப்போ அந்த பர்சன் அப்படியே வந்து ஜிமனோட தலையிலே அதை வச்சு அடிச்சிடுறான். ஸோ இப்போது ஜிமனுக்கு தான் செம்மையாக மாதிரி ப்ளீட் ஆக அந்த பர்சன் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். இப்போ நம்ம யோகினா ஜிமன் உனக்கு என்னாச்சு? ஜிமன் எங்கே பாரு, யோங்கி எனக்கு ஒன்றும் இல்லை, அவனை சும்மா விடக்கூடாது, டேங் மேலே இருக்கான் அப்படின்ட்டு சொல்ல. இப்போ யோங்கிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்போ யோங்கி அப்படியே ஏஞ்சிட்டு எங்கே பாரு, நீ தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்க, ஜேக்கு தெரிஞ்சு அவள் தான், அவளுக்கா போயிடு அப்படின்ட்டு அவனுக்கு செம்மையாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அவனால் ஆக்சுவலாக பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல, அவ்வளோ ப்ளீட் ஆகுது, ப்ளஸ் அவ்வளோ பெயினாக இருக்குது. ஸோ அவன் என்ன பேசிகிட்டு இருக்கான். இப்போ அந்த பர்சன் அப்படியே பார்த்து சிரிக்க, என்ன சிரிக்கிற? உன்னை ஜேகே சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறியா? இப்போது இங்கே இருக்க நீ எல்லாரையும் கொன்னாலும் அவன் உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ இப்போது அந்த கையில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு அகைன் அப்படியே இவங்களோட தலையிலே அடிக்க. ஸோ இவங்களுக்கு ஒரு மாதிரி அவனுக்கு அன்கான்ஷியஸ் ஆயிடுது. ஸோ அப்படியே கீழே விழுந்துடுறான். இப்போ ஜிமன் தான் இவங்கி உனக்கு என்னாச்சு? இவங்கின்னு கத்திட்டுருக்கான். ஸோ இப்போது ஆக்சுவலாக நம்ம ஜூனு அவனுக்கு ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆயிடுச்சு. அந்த பக்கம் ஜின்னால் நடக்க முடியல, அவன் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்போது இல்லை நமி நான் என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுவேன்? ஜூன் எந்திரிங்க ஜூன்
அப்படின்ட்டு கத்துறான். ஸோ இப்போது அந்த பர்சன் அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் தேடிட்டு இப்போ அப்படியே ஒரு ரூமாக போயிட்டுருக்கான். இல்லை இல்லை இல்லை, இது நடக்கூடாது, இது இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு இப்போது அங்கே மொபைல் இருக்கான்னு தேடுறான். பட் அங்கே மொபைல் எதுவுமே இல்லை. ஸோ அவனுக்கு லேண்ட்லைன் மட்டும் அப்படியே தெரியுது. ஸோ இப்போ அப்படியே ஜின்னு தான் எந்திரிச்ச ஒரு மாதிரி தவழ்ந்துக்கிட்டே அங்கே போகிறான். அது மேலே இருக்குது. இப்போ அப்படியே எட்டி எட்டி பார்க்குறேன் எடுக்கிறதுக்கு, ஆனால் எடுக்கவே முடியல. ஸோ இப்போது அப்படியே மெதுவாக அந்த பெயினோடவே எந்திரிச்சு அப்படியே ஒரு மாதிரி நீல் ஒன் பண்ணிவிட்டு அந்த டெலிஃபோன் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே டயல் பண்ணுறான். பண்ணிட்டு அப்படியே காதில் வைக்க அந்த பக்கம் யாருமே பேசலை. செக்கே கால் எடு, செக்கே எங்கே இருக்க, நீ என்ன பண்ணுற, செக்கே கால் எடு அப்படின்ட்டு அங்கே ஜின்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே செகண்ட் டைம் கால் பண்ணா அங்கே அந்த பர்சன் அப்படியே காலை பிக் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜேகே தான். ஹலோ யாரு, ஹலோ அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இந்த பக்கத்துலேருந்து ஒரு சவுண்ட் தான் கேட்குது. ஹலோ ஹலோ என்னாச்சு, ஹலோ யாரு, ஜென் சுகா என்ன நடக்குதுங்க, யாரு அப்படின்ட்டு அங்கே சேக்கி கத்திட்டு இருக்க. ஸோ இங்கே அந்த பர்சன் அப்படியே ஜின்னோட ஹேண்ட்லேயே ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஜின் அப்படியே கீழே விழுந்துற. இப்போது அந்த பர்சன் தான் அப்படியே அந்த மொபைலை பார்த்துட்டு அப்படியே கிட்ட வராங்க. ஸோ வந்துட்டு அந்த மொபைல் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹலோ ஹலோ யாரு, யாராவது இருக்கீங்களா, யோங்கி ஜூன் யாராவது இருக்கீங்களா, என்னாச்சுங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு செக்கி கத்திட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே அந்த மொபைல் எடுத்து காதில் வைக்கிறான். வச்சுட்டு எதுவுமே பேசல. ஸோ இப்போ அந்த பக்கம் செக்கி கத்துறான் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த பர்சன் தான் கொரியா நம்பர் 1 மாஃபியா, த கிரேட் ஜான் ஜங்குக்கோட ஃபேமிலி மொத்தமும் எங்கள் உயிருக்காக ஊசலாடிட்டுருக்கு. இந்த இடத்துல த கிரேட் மாஃபியா என்ன பண்ண போகிறாரு? இப்போது அவர் இருக்கிற இடத்துலேருந்து அவரால் தப்பிக்க முடியுமா? அடடே கொஸ்டின் மார்க் அப்படின்ட்டு இங்கே சொல்ல. ஸோ அங்கே ஜேகே அப்படியே திரும்புகிறான் அவன் இருக்கிற இடத்துல இருந்து. ஸோ திரும்பினா அங்கே ஒரு சவுண்டு, ஐயோ ஷட்டர் க்ளோஸ்டா. சரி அது க்ளோஸ்லேயே இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் பேசலாமா? த கிரே மாஃபியா ஜான் ஜங்குக், இப்போ வரைக்கும் என்ன உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா? நீலாம் என்னடா மாஃபியா மண்ணாங்கட்டி? ஏய் யாரு, யார்ரா நீ, என்னடா பண்ணிகிட்ருக்க? என் ஃபேமிலிக்கு ஏதாவது ஆச்சு? அது எப்பட்றா எல்லா ஹீரோவும் இந்த ஒரே டைலாக்கை சொல்கிறீங்க? என் ஃபேமிலிக்கு ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன். அப்போது ஃபேமிலியை பத்திரமா பார்த்துக்கணும்ல, எதுக்குடா வில்லன் கிட்ட கொடுக்குறீங்க? வில்லனை இப்படி தூண்டி விடுறதே நீங்கள் தானே? ஏய் யார்ரா நீ ஃபஸ்ட்டு? யார்? ஒழுங்காக சொல்லிடு. இப்போ கூட உன்னால் என்ன கண்டுபிடிக்க முடியலையா? பரவாயில்ல, நான் த கிரேட் வில்லன் தான் போல இருக்கு. நல்லா இருக்கே இது. இங்கே பாரு ஒழுங்காக சொல்லிடு. யார் நீ, என்ன பண்ணிகிட்ருக்க? ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணல. உனக்கு கரெக்டாக 2 minutes டைம் தரேன். அதுக்குள்ளே நான் யாருன்னு கெஸ் பண்ணேன்னா மேபி ஓகே மன்னிச்சு விடுறேன். ஆனால் அப்போது நீ கெஸ் பண்ணலன்னு வையேன், நீ மாஃபியா இருக்கவே தகுதி இல்லை. உனக்கு எதுக்கு ஒரு ஃபேமிலி? உன் புருஷன் அவகிட்ட இன்னும் நான் போகலை, போக வச்சிடாத. யாரா இருக்கும்? யார்? ஏய் நீயா? பரவாயில்ல, ஃபைனலாக கெஸ் பண்ணிட்டியா மிஸ்டர் ஜங்குக்? நீ தானே? ஓ ஐ திங்க் கெஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நானே MATHE மேத்யூ. பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்ட. நானே ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக செத்துருவேன்னு நினச்சிட்டியா மிஸ்டர் ஜேகே? ஏய் இங்கே பாரு, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை மாயிரு? எதுக்கு பப்பலாக பண்ணிகிட்ருக்க? அதுவா, அது வேற ஒன்றும் இல்லை. அன்னைக்கு
அவன் சாகணும்னு நினச்சிதான் நான் எல்லாம் பண்ணேன். யோசிச்சு பார்த்தேன், நான் ஏன் சாகணும்? அன்னைக்கு அங்கே நடந்ததே வேற மிஸ்டர் ஜங்குக். ஐநோ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினச்சேன். பட் நீ இவ்வளோ மக்கா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் ஒன்று சொல்லி ஆகணும், உன் தம்பி ஜிமன் இல்லை, பயங்கரமான ஸ்மார்ட்டு. பங்கமாக கண்டுபிடிச்சிட்டான். என்ன எப்படின்னு பார்க்குறியா? நான் மாற்றி வச்ச டெக் பாடி எடுத்து புள்ள ஃபாரன்சிக்லாம் பண்ணியிருக்கு. எனக்கே தெரியல, அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். அவனுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கு. அப்போவே நினச்சேன் முடிச்சிடலான்னு. அதுக்கப்புறம் பார்த்தேன் அவன் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா, சரி பார்த்துக்கலான்னு விட்டேன். இப்போ பார்த்தா வயிற்று தள்ளிட்டு வந்து நிற்கிறான். அவனே அவ்வளோ அறிவாக இருக்கும்போது அவன் புள்ள இன்னும் அறிவாயிருவான்ல. ஸோ அது வெளியே வரணுமா? ஏ மேத்யூ 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 தப்பு பண்ணுற இங்கே பாரு, ஒழுங்கா அவங்கள விட்டுரு. காது வலிக்குது. செதுக்கடா அம்மா இருப்ப அப்படி கத்திட்டு இருக்க. உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஆனால் ஒருத்தன் இருக்கான்ல, அவனை முடிச்சுட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன்டா. லைன்ல ஏறு, கேட்டுட்டே ஏறு எல்லாத்தையும் அப்படின்ட்டு. இப்போது மேத்யூ தான் அப்படியே அந்த மொபைல் அப்படியே வச்சுட்டு அப்படியே போகிறான் மேலே. இங்கே நம்ம ஜெய்கே தான் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது அவன் அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு பர்சனை பார்க்குறான். ஆக்சுவலாக ஒரு பிளாக் அவுட்ஃபிட் போட்ட ஒரு பாயசனா ஃபர்ஸ்ட் எடுத்து அப்படியே திறந்துட்டு வந்திருப்பான்ல. ஸோ அவன்கிட்ட தானே இப்படியே குடோன்குள்ளே வந்திருப்பான். இப்போ அந்த பர்சன் பக்கத்தில் தான் இருக்காங்க. இப்போது நம்ம ஜேகே அப்படியே பார்த்துட்டு மேத்யூ அப்படின்ட்டு சொல்ல, அந்த பர்சன் அப்படியே அவனோட அந்த இதை கலட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த மாஸ்க் போட்டிருப்பாருல்ல, அது எல்லாத்தையுமே கலட்டுறாரு. என்ன சொல்கிறீங்க? மேத்யூவா? ஆமாம் மேத்யூ, அவன்தான் எல்லாம் பண்ணது. ஒரு சந்தேகம் கூட வராமல் எல்லாம் பண்ணியிருக்கான். இங்கே பாரு ஆலன், எனக்கு தெரிஞ்சு அவன் டேங்கிட்ட தான் போயிருக்கான். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன சொல்கிறீங்கண்ணா? பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? டேங்க் எதுவும் ஆயிடக்கூடாது. ஐயோ இருங்க அப்படின்ட்டு ஆலன் அப்படியே போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஆலன் பின்னாடி தான் ஜேகே ஆலன் தான் துரத்திட்டு வந்திருப்பான். அது ஆலன் தான் ஜேகேக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஆலனுக்கு ஒரு கால் வந்திருக்கும். லைக் வந்துட்டு ஜானோட ஆள் தானே நீ, ஸோ ஜானோட ஆள் தான் நானும், எனக்கு வந்து உன்னோட ஹெல்ப் வேணும், நீ வந்துட்டு எப்படியாவது ஜேகே இந்த குடனை கூட்டிகிட்டு வா, நான் உன்னை மீட் பண்ணணும், ஜேகே இங்கே நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலனுக்கு ஒரு கால் வந்திருக்கும். அதனால தான் இவன் அப்படியே ஒரு மாதிரி ப்ளே பண்ணி ஜேகே இங்கே கூட்டிகிற மாதிரி கூட்டிகிட்டு வந்திருப்பான். பட் ப்ளே பண்ணது இவங்க கிடையாது, அந்த மேத்யூ தான் சொல்லிட்டு இப்போ தான் புரியுது. இப்போ இங்கே நம்ம ஆலன் தான் அப்படியே ட்ரை பண்ணிட்டுருக்கான் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஏய் மேத்யூ விடு, எனக்கு வலிக்குது, மேத்யூ விடு. ஏய் மேத்யூ அப்படின்ட்டு இப்போது அங்கே மொபைலில் தான் சவுண்ட் கேட்குது. ஸோ எங்கள் ஆலன் தான், அண்ணா என்னாச்சு அண்ணா? ஆலன் ஆலன் அப்படின்ட்டு சொல்கிறான். எனக்கு வலிக்குது மேத்யூ, என்ன விடு ப்ளீஸ். மேத்யூ நீ எப்படி இங்கே வந்த? நீ உயிரோடவா இருக்க? என்ன டேம் வலிக்குதா? அன்னைக்கு எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? எப்பட்றா? எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி உன் மாமா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா? நீ நினச்சிட்ருக்கியா உன் மாமா ரொம்ப நல்லவன்னு? இங்கே பாரு, என்னை விடு, எனக்கு வலிக்குது, என்னை விடு அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கான். ஆக்சுவலாக முடியை பிடிச்சி தான் அப்படியே இழுத்துட்டு வந்துட்டுருக்கான் மேத்யூ. வலிக்கட்டும் டேம், வலிக்கட்டும். என்னோடய வலிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு வலியே கிடையாது. ஜமன் இவங்க ஜெகன், என்னாச்சு உங்களுக்குலாம், என்ன ஆச்சு அப்படின்ட்டு அங்கே மேலேருந்து இழுத்துட்டு வரும்போதே பார்த்துட்டு கத்திட்டு இருக்கான். கத்தாத, உனக்கும் புருஷனுக்கும் கத்துறத தவிர எதுவும் தெரியாதா? ஜமா காதுக்குள்ளே கத்திக்கிட்டு இன்னும் சாகலை. மேத்யூ ப்ளீஸ் மேத்யூ விட்டுரு, எங்களை விட்டுரு ப்ளீஸ். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஓ மேலே இருந்த அப்சஷன்லாம் அப்போவே போயிடுச்சு. எனக்கு இப்போது ஓன் உயிர், அவன் அந்த ஜங்குக், அவனோட உயிர், எல்லாரோட உயிரும் எனக்கு வேணும். இதுங்களாம் எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு தேவை நீயும் உன் மாமனும் தான். மேத்யூ இங்கே பாரு. ரொம்ப நேரமாக உன் மாமன் காலையே கத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இரு போய் பேசலாம் அப்படின்ட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். மேத்யூ இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். அவனை விட்டுரு ப்ளீஸ், அவனை விட்டுரு.
அது எப்பட்றா எப்போவுமே இவ்வளோ பாசமாக இருப்பியா? உன் உயிரை நான் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா உன் உயிர் உன்கிட்ட இல்லைல்ல, இங்கே தானே இருக்கு. நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க எனக்கு அதெல்லாம் மறந்துடுவேன்னு நினைக்கிறியா? மாற்றி வேணா வீடு. மாமா மாமா உனக்கு ஒன்றும் இல்லையே. அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனால தான் இருக்கான். ஆனால் உனக்கு இங்கே நடக்க போகிறத பார்த்து செத்து உழைக்க போகிறான் அவன். எங்கே பாரு, ஒழுங்கா என்ன வெற்று. மாமா ஜெமன் மாமா அவனுக்கு பிளட்டு. மாமா காப்பாத்து. அவன் பாவம், அவன் வயிற்றுல குழந்தை இருக்கு. எங்க பாரு மேத்து, என்ன கூட என்ன வேணா பண்ணிக்கோ, ஜெமனை வெட்டுற ப்ளீஸ். அவனுக்கு குழந்தை இருக்கு ப்ளீஸ் அப்படின்ட்டாங்க. அவங்க தான் கத்திட்டு இருக்கோம். சரிங்க, மாற்றி விடுற மாதிரி தெரியல. சொல்லிட்டு இருக்கேன்ல, சும்மா கத்திட்டு இருக்கக்கூடாது. நல்லா வந்து வாச்சிருக்கானுங்க பாரு, சும்மா காதுகிட்டே வந்து கத்திக்கிட்டு. இப்போ என்ன உனக்கு? ஒன்னா என்ன வேணா பண்ணிக்கலாம், அந்த ஜெமனை விடணும், அவ்வளோதானே? ஆமாம் அவனை விட்டுரு ப்ளீஸ். ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு. அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்டா, உனக்கு புரியுதா? அவன் வயிற்றுல குழந்தை இருக்கு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவனை விட்டுரு. ஓ, அப்போது உன்னை என்ன வேணா பண்ணிக்க மாட்டேன். என்ன ஜேகே, உன் புருஷன் அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஜெமினை விட்டுருன்னு சொல்கிறான். நான் என்ன வேணா பண்ணிக்கவா? ஏ மேத்யூ தப்பு பண்ணுற, அவனை விட்டுரு, அவள்லாம் சொல்லுவேன். என் ஃபேமிலிக்கிட்ட வராத. என்ன ஆனால் ஒன்றா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஃபேமிலியை விட்டுனா இப்போது நான் யாரை என்ன பண்ணும் அதை மட்டும் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்ல. இப்போ நம்ம யாங் தான். எங்கே பாரு மேத்யூ, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? உனக்கு இப்போ என்ன வேணும்? எதுக்கு இப்போ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? எனக்கு நீ பிரச்சனை, இதோ ஃபோனில் பேசுகிறானே அவன் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. இங்கே பாரு, எனக்கு உன் மேலே லவ் கிடையாது. எனக்கு சின்ன வயசுலேருந்து என் மாமா மட்டும்தான். அதையே உனக்கு புரிய மாட்டுது. லவ்வா? எனக்கு உன் மேலையா? அது லவ் கிடையாதுப்பா, சும்மா அப்படியே ஒரு அப்சஷன், அவள்தான். அதெல்லாம் எனக்கு போயிடுச்சு. சரி, ஒன்றெல்லாம் தொடுவேன்னு கனவோட நினச்சி பார்க்காத. அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? நான் சந்தோஷமாக இல்லையே, என் லைஃபே நாசமாக போயிடுச்சு. அதுக்கு காரணம் நீங்கள் 2 பேரும் தானே. உங்கள் 2 பேரையும் அப்படியே என்னால் விட முடியுமா என்ன அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் கண்ணை தான் எடுக்கிறான். இப்போது டேங் தான் அப்படியே பார்க்குறான். ஏ மேத்யூ இங்கே பாரு, அமைதியாரு. டேங், நான் பேசணும் கேட்குதா? கேட்குது மாமா, எனக்கு கேட்குது. நமி எங்க? நமி அவன் ரூமில் இருக்கான். ரூம்லையா? அவனை கீழே கூப்பிடு. யார் அது? நமி பாமேன்ட்டு யார் அது? அவன் குழந்தை. அவன் எதுக்கு? கூப்பிடு. இல்லை நான் கூப்பிட மாட்டேன், அவன் வேண்டாம். டேங், நான் சொல்கிறேன்ல, நீ நமியை கூப்பிடு. அவன் தான் சொல்கிறான்ல குழந்தைன்னு, அப்புறம் இருக்குடா. இப்போ என்ன உனக்கு ஹெல்ப் பண்ணும் அதானே? நமி யாருப்பா அது? எங்கே இருந்தாலும் கொஞ்சம் கீழே வரீங்களா அப்படின்ட்டு அங்கே மாற்றி சொல்கிறான். சரி, இப்போது அங்கே நமி எங்கே இருக்க? கீழே வாயேன் அப்படின்ட்டு எங்கள் டாங்கும் சரி ஜேகேயும் அப்படியே மொபைலில் கத்திட்டுருக்கான். ஸோ அங்கேருந்து அப்படியே நம்ம நமிதான் அப்படியே வந்துட்டு, சங்கோ நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ இப்போது அங்கே மேத்யூ தான், யார் அது? மேலே இல்லை, கீழே பாருடா அப்படின்ட்டு சொல்கிறான். ஏடா இது ஜான் சைஸில் இருந்துக்கிட்டு சண்டை போட அனுப்பியிருக்க? ஜங்கு, உனக்கெல்லாம் அறிவு இருக்க? அந்த குழந்தை அங்கே இருந்திருந்தாலும் தப்பிச்சிருக்கும்ல. யார் குழந்தை? நானா? எங்கே பாரு, நான் ஒன்றை விட பெரியவன், ஒன்றை விட புத்திசாலி. ஓ அப்படியா? சரி, ஓகே. போகிற உசுறு இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒன்று சேர்ந்து போகட்டும், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு இப்போ அப்படியே மேத்யூ டாங்கை விட்டுடுறான். ஸோ இப்போ டாங்கை விட்டுட்டு இப்போது நமியை பார்த்துட்டு திரும்ப அங்கே ஜேகே தான். நமி, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஜேகே, அதை நீ மறந்து இருக்கலாம், ஆனால் நான் மறக்க மாட்டேன். என்கிட்ட நீ கொடுத்தது பத்திரமா இருக்கு, அதை நான் இப்போது என் கையில் வச்சிருக்கேன். என்ன குச்சி மிட்டாயும் குறிவிரட்டியம்மா? என்னடா இவ்வளோ பெரிய வெள்ளன் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன், காமெடி மயிராக இருக்கா உங்களுக்குலாம் அப்படின்ட்டு அங்கே அவன் மாற்றி கத்திட்டுருக்கேன். ஸோ இப்போ நமிதான், குச்சி மிட்டாய் குறிவிரட்டி இல்லைடா, எங்கள் பாரு
அப்படின்ட்டு இப்போது அவன் கையில் இருக்க கன் ஆக்சுவலாக பின்னாடி வச்சுருப்பான். இதை அப்படியே எடுத்து நீட்ட அங்கே மேத்யூ தான் என்னடா என்னை பார்த்தா அவனுக்குலாம் எப்படி தெரியுது, சிரிப்பு வில்லன் மாதிரி இருக்கா, என்ன பொம்மை கண்ணை காமிச்சு என்ன ஃபூலாக்க பார்க்குறீங்களா, ஜேகே இவ்வளோ பெரிய மாஃபியாவாக இருந்துக்கிட்டு இவ்வளோ கேவலமாக பண்ணுறியே, உனக்குலாம் வெக்கமா இல்லை? ஹே மேத்யூ என்ன சொன்னா, இது பொம்மை கண்ணா அப்படின்ட்டு இப்போ நம்ம அம்மி எங்க பாரு நமி செல்லம் குழந்தை கையில் டே ஜங்கு அறிவு கட்ட நாய் செடா பண்ணி வச்சிருக்க, குழந்தை கையில் உண்மையான கண்ணு கட்ட பார்த்து கொடுப்பாங்களா? எங்க பாருப்பா, நீ குழந்தை இல்லை, உன் கையில் முட்டை தான் இருக்கணும், இந்த மாதிரி கண்ணெலாம் இருக்கக்கூடாது, கொடுத்துறேன். யார் நான் குழந்தையா? அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கல நான் குழந்தை இல்லைண்ணா, நான் குழந்தைன்னு சொன்னால் உன்னை ஷூட் பண்ணிடுவேன்டாண்ணா. இங்கே பாரு நாமி, நீங்கள் வா அப்படின்ட்டு அங்கே கண்ணை காமிச்சு மாட்டிகிட்டு இருக்கான் நாமி. இப்படி அவங்க அப்படியே கிட்டே வந்துக்க, நாமி என்ன பண்ணிகிட்ருக்க, இது ரொம்ப தப்பு, நீ சும்மா எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்காதா, இங்கே பாரு அவங்க மரியாதை ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண இல்லை ஒன்று நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ இப்போ மாற்றி தான், இங்கே பாரு வேண்டாம், என்னை பற்றி உனக்கு தெரியாது, இந்த நம்மை பற்றி உனக்கும் தெரியாது, இல்லைங்க மரியாதை ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறேன் இல்லை ஷூட் பண்ணவாடா அப்படின்ட்டு அவன் அப்படியே கேட்குறான். சரிப்பாங்க அந்த நம்ம மேத்யூ தான், இரு இப்போ என்ன ஆம்புலன்ஸ் கால் பண்ணும், அவள் தானே பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போது அவன் அப்படியே மொபைல் எடுக்க. ஸோ அந்த பக்கம் நமி ஷூட் பண்ணாதா, அப்படியே இரு. சரி ஜேகே நீ எங்கே இருக்கா? நான் எங்கே இருக்கேன், நான் ஒரு இடத்துல இருக்கேன், நீ தேவங்க பத்திரமா பார்த்துக்கோ. நான் பார்த்துக்குறேன், நீ சீக்கிரமாக வந்துடு. நான் சீக்கிரமாக வரேன், நீ பார்த்துக்கோ. சரி ஜேகே எங்கே பாரு சீக்கிரம் பண்ணடா அப்படின்ட்டு அங்கே நம்மை வச்சு மிரட்ட. இப்போ அவன் அப்படியே அங்கே ஆம்புலன்ஸுக்கு தான் டயல் பண்ணுறான். ஸோ கால் பண்ணிடுறான், நடந்துட்டு சொல்லிட்டு வர சொல்லிடுறான். இப்போ நாமே தான் அசஞ்சா உன்னை நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு இருக்க. ஸோ இப்போ டாங் தான் அப்படியே இவங்க ஜெமன் கிட்ட போயிருப்பான். ஜெமன் எந்திரியா, ஜெமன் உனக்கு என்னாச்சு ஜெமன் எந்திரி ஜெமன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை தேடிட்டுருக்கான். ஸோ தேடிட்டு வேகமாக அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆக அந்த ஊன்ட்டை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கட்டு போட்டு விடுறான். பட் ஜெமன் இன்னுமே ஸ்டில் மயக்கத்தில் தான் இருக்கான். ஜெமன் உனக்கு என்ன ஆச்சு, ஜெமன் எந்திரி, ஜெமன் இவங்க எந்திரிங்களா, இவங்க என்ன யாருமே எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க, ஜென் என்ன ஆச்சு உங்க எல்லாருக்கும், ப்ளீஸ் யாராவது எந்திரிங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஸோ இப்போது அங்கே நம்ம மேத்யூ என்ன பண்ணுறானா அப்படியே நம்மையே பார்த்துட்ருக்கான். ஸோ நமக்கு ஒரு மாதிரி அழ வருது. அம்மா 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 எந்திரிங்கம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு, அப்பா எந்திரிங்கப்பா அப்படின்ட்டு அவன் கண்ணை நீட்டிக்கிட்டே தான் அப்படியே அவங்க அம்மாவை அப்பாவையும் பார்த்து அழறான். குழந்தை இல்லை. ஸோ அவங்க அழற பார்த்து அவனுக்கும் அழ வருது. ஸோ அப்படியே அழுதுட்டுருக்க மேத்யூ அப்படியே பார்த்துட்டு இப்போ டக்குன்னு அந்த கண்ணை பிடுங்கிட்டு அப்படியே நாமையே தூக்கிக்கிறான். ஸோ அவங்க பார்த்துட்டு நமி அப்படின்ட்டு சொல்கிறான். என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, இத்தனோண்டு குழந்தை கையில் கண்ணை கொடுத்து நான் மட்டும்னா நான் பயந்துருவேனா, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேறீங்களே, என்னடா சும்மா விளையாடி காமிச்சிட்ருக்கீங்களா? இங்கே பாரு அது குழந்தை, அதை வெற்று. குழந்தையா, இதுவா குழந்தை பார்க்குற வேலையை பார்த்துட்டு இருக்கு, என்ன வேறு அம்மா ஜேகே அம்மா எழுந்திருக்க மாட்டேங்க ஜேகே, எனக்கு பயமா இருக்கு, அப்பாவும் எழுந்திருக்கல ஜேகே நம்ம அழாத. மேத்யூ என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தப்பு பண்ணிட்ட ஜேகே, தப்பு பண்ணிட்ட. இந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தேன்னா அங்கேயே விட்டுருப்ப, தேவையில்லாமல் அதை கூட்டிகிட்டு வந்து நீயே மாட்டி விட்டல. ஒன்று சொல்லவா, எனக்கு இவங்க யாருமே தேவையில்லை, எனக்கு தேவை இவனும் நீயும் மட்டும்தான் அப்படின்ட்டு இப்போ நாமையும் அப்படியே கீழே போட்டுடுறான். ஸோ நாமையும் அப்படியே கீழே விழுந்துடுறான். அம்மா தள்ளிப்பையாள் அப்படின்ட்டு காலையில் எட்டி உதச்சிட்டு இப்போ அப்படியே அவங்களோட கையை பிடிச்சி தான் இழுக்கிறான். இங்கே பாரு என்னை வெற்று, மேத்யூ என் கையை விடு. மேத்யூ முடிஞ்சா இவனை காப்பாற்றிக்கூடா, உச்சாண்டி காட்டுறியா குழந்தைய வச்சு, இதுக்கப்புறம் இவன் உனக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படின்ட்டு இப்போ மேத்யூ தான் அப்படியே அவங்களோட கையை பிடிச்சி இழுத்து அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஒரு வழியாக அங்கே ஆலன் தான் கஷ்டப்பட்டு அந்த ஷட்டர் அப்படியே உடச்சிடுறாங்க, எந்த ராடெலாம் எடுத்து. ஸோ இப்போது
அண்ணா அண்ணா வாங்க போகலாம் அப்படின்ட்டு சொல்ல இப்போது ஜேகே வேகமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இந்த பக்கம் மேத்யூ அப்படியே அவ்வளோ ஃபோர்ஸாக அவங்கள கைப்பிடிச்சி இழுத்துட்டு போக அம்மா அம்மா அப்படின்ட்டு அங்கே இருக்க குட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து அந்த புள்ள அப்படியே அவங்க அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுது. அம்மா எந்திரி, அம்மா 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 எந்திரிம்மா அப்படின்ட்டு தண்ணியெல்லாம் எடுத்து குட்டி கையை வச்சுட்டு அவன் தளிச்சிட்டு இருக்கான். பட் அங்கே ஜின்னு எந்திரிக்கவே இல்லை. ஸோ இந்த பக்கம் ஆலன் தான் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே ஜேகே தான் எங்கே கூட்டிகிட்டு போவான், அவன் எங்கே கூட்டிகிட்டு போவான், வீட்டில் ஆம்புலன்ஸ் அப்படின்ட்டு இப்போது ஜேகே அப்படியே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா எங்கே கூட்டிகிட்டு போவான், அந்த காட்டுக்குள்ளே நெவர் அங்கே கூட்டிகிட்டு போக மாட்டான். ஏன்னா அந்த பிளேஸு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். வேற எங்கே கூட்டிகிட்டு போவான். ஆலன் உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? உனக்கு இல்லைண்ணா அவன் எங்கே கூட்டிகிட்டு போவான்னு சரி தான் எனக்கு தெரியலையே. ஒரு வேளை முன்னாடி டேங்க அடிச்சு வச்ச இடத்துக்கு அது இல்லைடா, அதான் இல்லையே இப்போ அந்த இடம். ஆமாம் இல்லை வேறு என்ன வேறு என்ன இடம் இருக்குது? இந்த ஹோபி எதுக்கு கால் எடுக்க மாட்டார் அவர், என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்ட்டு அங்கே ஆக்சுவலாக ஹோபிக்கு அவ்வளோ டைம் கால் பண்ணியிருப்பாங்க. பட் ஹோபி எடுத்துருக்கவே மாட்டார். ஸோ அக்கே நீங்கள் ஜேகே ஹோபி கால் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இப்போது டேய் ஜேகே என்னடா ஹிகா எத்தனை கால் பண்ணுற, ஹொயாங் எத்தனை கால் பண்ணிகிட்டு இருக்கேன், எடுக்க மாட்டிங்களா? ஜேகே என்னாச்சு உன் வாய்ஸுக்கு, என்ன நடந்துட்டுருக்கு? ஹொயாங் அது அந்த மேத்யூவா அவன் தான் செத்துட்டானே. இல்லை அவன் சாகலை, அவன் வீட்டுக்கு போய் என்னாச்சு? அது வீட்டில் ஜின் யோகி எல்லாரும் ஹேய் என்ன சொல்லிட்டு இருக்க? இரு நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு போங்க நீங்கள் ப்ளீஸ், அவங்கள சேஃபாக பார்த்துக்கோங்க. ஆமாம் நீ ஏன் இவ்வளோ பதட்டமாக பேசுகிற? டேங்க எங்க டேங்க அவன் கூட்டி போயிட்டான். என்னது டேங்க கூட்டி போயிட்டானா? ஆமாம் டேங்க நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் ஜிமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், அவனை போய்ட்டு எப்படியாவது ப்ளீஸ் காப்பாற்றுங்க ப்ளீஸ். நான் பார்த்துக்கிறேன் ஜேகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஹோபி அப்படியே காலை கட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான். வந்தான் அங்கே ஒரு மாதிரி பிளட்டாக இருக்குது ஃபுல்லாக. ஸோ இப்போது ஹோபி அப்படியே ஆம்புலன்ஸ் வேறு எல்லாரையும் அப்படியே ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுட்டு நம்மையும் அப்படியே தூக்கிக்கிறான். ஸோ இப்போது அப்படியே அந்த ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகுது. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் ஸ்டாப் பண்ணு எல்லாம் வலிக்குது எனக்கு, ஸ்டாப் பண்ணு அப்படின்ட்டு சொல்ல இப்போது அப்படியே ஆலன் காரை ஸ்டாப் பண்ணுறான். எங்கே கூட்டிகிட்டு போயிருப்பான் எங்கே ஜெமன் கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை தான் அவன் சொல்கிறான். ஜெமன் எப்படி இதை கண்டுபிடிச்சான், எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை? தலை வலிக்குது. ஆனால் அன்னைக்கு அவன்கிட்ட இந்த டாக்குமெண்ட் ஒரு வேளை மாறி இருக்குமா? அப்போது அவன் அந்த இடத்துல ஃபாரன்சிக் தான் பண்ணிட்டு இருந்தானா? ஆலன் இங்கேருந்து ஜிமினோட லேபு எவ்வளோ தூரம்? ஜிமினோட லேபு இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ். எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம்? ஒரு 15 மினிட்ஸ். காரை உடனே எடு, ஜிமினோட லேபுக்கு போகணும். அண்ணா ஜிமினோட லேபுக்கு இப்போ எதுக்கு? அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஃபர்ஸ்ட்லேருந்து அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. என்கிட்ட அவன் ஒரு வார்த்தை சொல்லலை. கண்டிப்பாக அவன் லேபில் எதாவது கிடைக்கும், போ அவன் லேபுக்கு போ அப்படின்ட்டு சொல்ல இப்போது அங்கே நம்ம ஆலன் தான் அப்படியே கார் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறான். ஸோ அப்படியே ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த காரு அப்படியே ஜிமினோட லேபுக்கிட்ட தான் வந்து நிற்குது. ஸோ இப்போ அப்படியே காரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறான் ஜேகே. போயிட்டு அங்கே இருக்க எல்லா ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கலைச்சி போட்டு தேடுறான். அவனுக்கு அங்கே எதுவுமே கிடைக்கல. இல்லை ஜேகே மிஸ் பண்ணுற ஜெமன் அன்னைக்கு நீங்கள் வரும்போது ரெண்டு டாக்குமெண்ட் இருந்துச்சு. அதில் ஒன்று நான் பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளே என்ன இருந்திருக்கும்? அது அங்கே அப்படின்ட்டு ஜேகே தான் அங்கே வேகமாக போகிறான். ஸோ அங்கே இருக்க ஒரு ட்ராயர் இருக்குது. ஸோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே தேடுறான். ஸோ அங்கே அவன் கண்ணில் ஒரு டாக்குமெண்ட் மாட்டுது. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு இதுதான் நான் பார்க்காம வச்சுட்டு போனது. இதில் என்ன இருக்கும் அப்படின்ட்டு இப்போது அதை அப்படியே ஓப்பன் பண்ணால் அவனுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. வாட் த ஃபக், என்ன இது உண்மையா அப்படின்ட்டு பார்க்குறான். ஸோ இப்போது ஆலந்தா ஆனால் என்னாச்சு அப்படின்ட்டு அவனை அதை வாங்கி பார்க்க, ஐயோ இதை எப்படி நம்ம மிஸ் பண்ணோம்? கடவுளே, இப்போ அவன் எங்கே இருப்பான்? டேங் இப்போ அண்ணா ஆலன் அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், வா போகலாம் அப்படின்ட்டு இப்போது ஜேகே அப்படியே ஆலனை கூட்டிக்கிட்டு அப்படியே போகிறான். இந்த தடவை ஜேகே தான் ட்ரை பண்ணுறாங்க.
ஸோ இப்படி டைப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே அந்த வண்டி ஸ்டாப் ஆக இப்போ ஆலன் தான், அண்ணா இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? ஏய் அமைதியாவா, இங்கே தான் டேங் இருக்கான் அப்படின்ட்டு இப்போது ஜேகே தான் அப்படியே காரை வட்டி இறங்குறான். என்னோட அப்படின்ட்டு கேட்க இப்போது ஆலன் தான் அப்படியே ஒன்று எடுத்து கையில் கொடுக்குற ஆக்சுவலாக கன்று தான். ஸோ அப்படியே கையில் கொடுத்தோன்னே அங்கே ஜேகே அதை அப்படியே மறைச்சி வச்சுட்டு அப்படியே உள்ளே தான் போகிறான். ஏய் ஆலன், உள்ளே என்ன நடந்தாலும் நான் பார்த்துப்பேன், நீ உள்ளே வரக்கூடாது. அண்ணா அண்ணா நான் வரேன். ஏய் சொல்கிறேன்ல, அமைதியா இங்கே இரு. அண்ணா உங்களுக்கு தனியா? டேய் நான் ஜங்குக்குடா, நான் பார்த்துப்பேன், அமைதியா இரு அப்படின்ட்டு இங்கே ஆலனை கார்லேயே விட்டுட்டு இப்போது ஜேகே தான் அப்படியே உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போனால் அங்கே யாருமே இல்லை. இப்போ லைக் வந்துட்டு அங்கே ஒரு ரூம் மட்டும் அப்படியே ஒரு ஓப்பன் இல்லாமல் க்ளோஸில் இருக்குது. ஸோ அப்படியே அந்த ரூம் கிட்ட தான் போகிறான். போயிட்டு அப்படியே அவனோட கன் எடுத்து முன்னாடி வச்சுக்கிறான். வச்சுட்டு அந்த டோரோட ஹோல்லே அப்படியே ஷூட் பண்ணால் அந்த டோரு அப்படியே ஓப்பன் ஆகுது. இப்போது அதுக்குள்ளே அப்படியே போக அங்கே ரூமே ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. ஸோ இப்போ அவன் அப்படியே அவனோட மொபைலை எடுத்து டார்ச் ஆன் பண்ணுறான். ஸோ ஆன் பண்ணால் அங்கே அவன் டார்ச் ஆன் பண்ண உடனே அங்கே இருக்க எல்லா லைட்ஸும் அப்படியே ஒட்டு மொத்தமாக ஆன் ஆகுது. இப்போது அந்த ரூமில் அவன் பார்க்குறது அவனுக்கு ஆப்போசிட்டில் மேத்யூ தான் அப்படியே நின்றுட்டுருக்கான். பரவாயில்லையே மிஸ்டர் ஜங்கு, கரெக்டாக கெஸ் பண்ணி இங்கே வந்திருக்க. நான் கூட உனக்கு அறிவு இல்லையோன்னு நினச்சிட்டேன். பரவாயில்ல, இருக்குதான் போல இருக்கே. அறிவு மட்டும் இல்லை, உன் உயிரே இங்கே தானே இருக்குது. அதான் அடித்து பிடிச்சிட்டு ஓடி வந்தியோ? ஏய் உன்ன மாதிரி எச்சக்கலை நான் எங்கள் கிட்டலாம் என்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எங்கே என்கிட்டயும் உன் டயாங்க நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கே. வந்தவொடனே டயாங்க கேட்டா எப்படி ஈஸியாக தூக்கி கொடுக்கவா? அவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை தூக்கிட்டு வந்தா? ஏய் இங்கே பாரு, இவ்வளோ அசிங்கமாக பண்ணிகிட்ருக்கே, அவளுக்கு மரியாதையாக அவனை கிட்ட கொடுத்துரு. ஏ ஒரு வில்லன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறேன், அதை கண்டுக்க மாட்டேறான். டேங்க கொடுன்னு நான் என்ன மடியில் முடிஞ்சு வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்கு. சரி ஓகே சொல்கிறா, உனக்கு என்கிட்ட என்ன பேசணும் சொல்கிறா பார்க்கலாம். நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும், கேளு. என் அப்பாவை எதுக்கு கொன்னேன்? இங்கே பாருங்கள் மிஸ்டர் மேத்யூ, நான் உங்கள் அப்பாவை கொன்னேன்னு யார் சொன்னா? அது எப்படி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? என் அப்பாடா அவர். எதுக்குடா அவரை கொன்ன? ஏய் உன் அப்பனா? என் அப்பனை யார் கொண்டான்னு தெரியுமா உனக்கு? எவங்களோட அப்பனை யார் கொண்டான்னு தெரியுமாடா உனக்கு? என்னமோ பெரிய யோகியனை நான் கொண்ட மாதிரி பேசிகிட்டு இருக்க. அந்த ஜான் அவன் ஒரு கேடு கட்டவன், நீ அவனை விட கேடு கட்டவன்டா. கண்டுபிடிச்சிட்டல்ல, ஜானோட பையன் தான் இந்த மேத்யூன்னு கண்டுபிடிச்சிட்டல்ல. எப்போ கண்டுபிடிச்சா? இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இவ்வளோ கேவலமான கேரக்டரு யாருக்கு சொந்தமானவனாக இருக்க முடியும்னு யோசிச்சு பார்த்தேன். கரெக்டாக கெஸ்ட் வந்துச்சு. உன் அப்பனும் அப்படி தானே, அதே மாதிரி தான் நீயும் இருக்க. இங்கே பாரு, என் அப்பாவை பற்றி பேசின உனக்கு அவ்வளோதான். என்ன உன் அப்பா பெரிய நல்லவனா? சொத்துக்காக என் அப்பாவே கொன்ன துரோகிடா உன் அப்பன். அப்படிதான் உனக்கு தெரியும். ஆனால் எனக்கு என் அப்பா ஹீரோடா. எனக்கு என் அப்பா ஹீரோ. அவரை என் கண்ணு முன்னாடியே நீ கொன்ன. அந்த இடத்துல என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் நின்றுட்டு இருந்தேன். ஆமாம்ல, நான் கூட அன்னைக்கு மர்டர் பண்ணும்போது பார்த்தேன், யாரோ இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகேன்னு விட்டேன். அது நீயா? அப்போது உன் அப்பாவை நான் எப்படி கொன்னேன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. எல்லாத்தையும் நீ பார்த்த தானே மேத்யூ. இங்கே பாரு, எப்படா எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி கோர்ட்லேருந்து ஈஸியாக சிரிச்சுட்டே வெளியே வர்ற நீ? அதுதான் இந்த ஜான் ஜங்குக்கோட ஸ்டைலு. இங்கே பாரு, என் அப்பாவை கொன்ன ஒன்றை சும்மா விடவே மாட்டேன்டா. பொண்ணையும் சரி அந்த டேங்கையும் சரி. எவ்வளோ நேரம் நீ கேட்டதுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணல. இப்போது நான் கொஸ்டின் பண்ணுவேன், நீ ஆன்சர் பண்ணணும். எதுக்கு டேங்கிட்ட எதுக்கு போனேன்? டேங்கிட்ட ஆக்சுவலாக என் அப்பா உன்னை பழி வாங்குறதுக்கு அவன் கூட க்ளோஸ் ஆக சொல்லி என்ன அனுப்பி வச்சான். எனக்கு கருமமாக தெரியல, அவன் என் மனசுக்குள்ளே வந்துட்டான். ஸோ நான் லவ் கருமமா அது தெரில, ஏதோ உள்ளே வந்துச்சு. சரி
உங்ககிட்ட பிரித்து அவனை அப்படியே என்கிட்ட எடுத்துக்கிட்டு உன்னை மொத்தமாக என் அப்பன்ட்ட கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணான், திடீர்னு வந்து எனக்கு என் மாமா தான் எல்லாம், என் மாமா தானா. ஸோ அவனை அப்படியே பிடிச்சி வச்சு எல்லாம் முடிச்சிடலாம் தான் பார்த்தேன். கர்மம் பிடிச்ச மனசு காதலிச்சிச்சு போல இருக்கு. எதுவுமே பண்ண மனசு இல்லைடா, அதான் கொண்டலான்னு நினச்சேன். அதுக்காக நான் சாக முடியாதுல்ல. அங்கே ஒரு சின்ன ப்ளே பண்ண சொதப்பிரிச்சு. நீ கண்டுபிடிக்கல, உன் தம்பி ஜிமன் கண்டுபிடிச்சிட்டான். அந்த மாதிரிலாம் விட்டுரு, அவள் தானே. எங்கே டேயாங் 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 உங்கள்கிட்ட தானே பேசிகிட்ருக்கேன். நான் என்கிட்ட பேச வேண்டியதானே செம்ம டேயாங் டேயாங்னு. எனக்கு இன்னும் கொஞ்சம் கேள்வி பாக்கி இருக்கே. என்ன கேள்வி? ஆலனை எதுக்கு என் அப்பங்கிட்ட அனுப்பி வச்சேன்? ஆலனை எதுக்கு உன் அப்பங்கிட்ட அனுப்பி வச்சேன்? ஏன்னா ஆலனோட குடும்பத்தை சிதைச்சதும் உன் அப்பந்தாண்டா. என்ன சொல்கிற? ஆமாம், உன் அப்பா என்ன பெரிய நல்லவனா? சொத்துக்காக ஆலனோட குடும்பத்தையும் கொன்னது உன் அப்பந்தான். அவன் என்கிட்ட வந்தான், நான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தேன். அவன் தான் சொன்னான் இதில் நான் பண்ணுறேன்னு. நான் இதில் எதுவுமே பண்ண கிடையாது, சரியா? எல்லாம் உன் அப்பா விதைச்ச விதடா. அதுதான் இப்போ இவ்வளோ பெரிய மரமாக வந்து நிற்கிது. நானும் சரி ஆலனும் சரி இதுதான்டா. இதனால தான் என் அப்பா அவ்வளோ பெரிய வில்லனாக இல்லாமல் சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். முடிச்சா எல்லாத்தையும் மொத்தமாக முடிக்கணும். இப்படி மிச்சம் இதெல்லாம் விட்டு வச்சுட்டு போயிருக்காள்ல. சரி ஓகே, அதான் என்ன விட்டு போயிருக்கானே நான் முடிச்சிட்றேன். என்ன நினச்சிட்ருக்க? உன் அப்பனே எனக்கு என் மயிருக்கு சமோன்னு சொல்லிகிட்ருக்கேன். இதில் நீ என்ன முடிக்க போறியா? மிஸ்டர் மேத்யூ, இந்த ஜங்குக்கு பார்த்து நீ என்ன நினச்சிட்ருக்க? நானா என்ன நினச்சிட்ருக்கேனா, இப்போது உன் உயிர் என் கையில். ஸோ இந்த இடத்துல நீ எனக்கு கீழேடா, புரியுதா? நான் உன்னோட ஒரு படி மேலே இருக்கேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா? புரியல டேயாங் என்கிட்ட. மேத்யூ 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 உன் அப்பனை விட பெரிய முட்டா பயிலாக இருப்ப போல இருக்கே நீ. என்ன சொல்கிற? டேயாங் உனக்கு வேண்டாமா? சிரிக்கிற நீ. டேயாங் என்கிட்ட இருக்காண்டா, எப்படி நீ சிரிக்கிற? அதுவா, சிரிப்பு வந்தா சிரிக்க தானே செய்வாங்க. அதுவும் என் கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய ஜோக்கர் நிற்கும்போது சிரிக்காம என்ன பண்ண முடியும் சொல்லு? என்ன பேசிகிட்ருக்க? ஜோக்கரா? இந்த இடத்துல நான் கிடையாது ஜெக்கி, நீ தான் ஜோக்கர். அடே எவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன், இன்னும் எனக்கு புரியலையா? அடே மேத்யூ, நீ பிளான் பண்ணி அவங்க கடத்தினா நினச்சிட்ருக்க. அப்புறம் வேற என்ன? டேய் லூசு பையலே, டேங் தாண்டா பிளான் பண்ணி உன்னை கடத்திருக்கான். புரியல. டேங் என்ன கடத்தினானா? ஆமாம், இல்லை அவன் பார்க்க குழந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை குழந்தைன்னா நினைக்கிறீங்க. எஸ், அவன் பேபி தான்டா, எனக்கு மட்டும், உங்களுக்கு கிடையாது. என்ன ஜேக்கு பயத்தில் மண்டைக்கிட்ட குழம்பிருச்சா என்ன? பயத்தில் மண்டை குழம்புனது எனக்கு இல்லை, உனக்கு. என்ன சொல்லிகிட்டு இருக்க? என்ன சொல்கிற? உன் அப்பனை கொலை பண்ணதை பார்த்தேன். நீ கொலை பண்ணது யாருன்னு பார்த்தியா? நீ தானே? நீ தானே? அந்த இடத்துல நான் மட்டும் இருந்தேன்னு நீ பார்த்தியா? இப்போ என்ன சொல்ல வர? டேய் உன் அப்பனை ரசிச்சு கொலை பண்ணதே என் பேபி தான்டா. டேங்க 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 டேங் த கிரேட் ஜான் ஜங்குக்கோட ஒன் அண்ட் ஒன்லி ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஜான் டேங் தான். என்னடா சொல்லிகிட்ருக்க? அங்கே நீ தானே பண்ணிட்டு இருந்த? நான் என் கண்ணால் பார்த்தனே. அங்கே பண்ண ஆரம்பித்தது நான் தான்டா. ஆனால் அதை மிடில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போனது என் பேபி தான். உன் அப்பனோட உயிர் அப்படியே பொசுக்குன்னு போயிடுச்சுன்னா நீ நினைக்கிற? நான் கூட நினச்சேன், சரி கிளை போல்டு தானே, ஆல்ரெடி வீல் சேரில் இருக்கு, பட்னு போட்டுடலான்னு நினச்சேன். ஆனால் என் பேபிக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லையே. என்னடா சொல்கிற?
ஆ அப்போ அப்போ நீ என்ன பண்ண? என் அப்பாவா? டேய், என்ன பண்ண தெரியுமா? ஃபஸ்ட்டு நைஃப் இருக்குல்ல, நைஃபு, தமிழில் சொல்கிறேன், கத்தி இருக்குல்ல, கத்தி, அதை வச்சு அப்படியே லேசாக கீறி விட்டேனா ரத்தம் வந்துருச்சு. என் பையனுக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு ரொம்ப. ஏன்னா சின்ன வயசில் அவன் அப்பனையும் அம்மாவையும் என் அப்பாவையும் அம்மாவையும் கொன்று எங்கள் 2 பேரையும் அனாதையாக்கி நடுத்தெருவில் நிற்க வச்சான்டா அவன் அப்பா. அதெல்லாம் என் பேபி மறந்துட்டு அப்படியே சின்ன பிள்ளை மாதிரியே இருப்பான்னு நினச்சிட்டீங்கல்ல எல்லாம். என்னை விட அவன்தான் கொலவெறியோடு சுற்றிட்டு இருந்தான் அவன் அப்பா மேலே. கிடச்சவனே என் பிள்ளை ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ரசித்து கொண்டான்டா. என்னடா சைக்கோ மாதிரி பேசிகிட்ருக்க? சைக்கோ தான் இந்த ஜேகே, சைக்கோ தான்டா, சைக்கோ தான். எங்கள் அம்மா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அந்த வயசில் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா என் அம்மாவனா? உனக்கு சொத்து வேணும்னா உன் அப்பா மூட்டை எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டியதானே. எதுக்கு கொலை பண்ணான்? அப்படி கொலை பண்ணவனுக்கு வக்காலத்து மாதிரி வாங்கிக்கிட்டு பையன் பழி வாங்குறதுக்கு வரீங்க உனக்கு இருக்குடா அப்படின்ட்டு. இப்போ ஜேகே அப்படியே அவனோட கண்ணை எடுக்கிறான். இங்கே பாரு இப்போவும் டேம் என்கிட்ட தான் இருக்கா, அதை பார்த்துக்கிட்டு எதாக இருந்தாலும் பண்ணு. டேம் உன்கிட்ட இருக்கானா? எங்கே வச்சுருக்க? கால் பண்ணு, நான் பார்க்கணும். இல்லை என் பேபிகிட்ட பேசணும். குரலை கேட்காம என்னால் இருக்க முடியல. என்னடா சொல்கிறா? என்ன சொல்கிறா அப்படின்ட்டு இப்போது அங்கே நம்ம மேத்யூ அப்படியே கால் பண்ணுறான். ஸோ அங்கே ஆப்போசிட்டில் இருக்க பாடி கார்டு தான் அப்படியே கொலை பிக் பண்ணால் அங்கே எங்கே இருக்கான்? அந்த டேங் கட்டி தானே போட்டு வச்சுருக்கீங்க, தண்ணி சாப்பாடு எதுவுமே கொடுக்கக்கூடாது, புரியுதா? ஆனால் நீ மிஸ் பண்ணிட்ட. நீ என் கூட வந்திருந்தாலும் ஏதாவது என்ன பண்ணியிருக்கலாம். ஆனால் பாடி கார்டு கூட அனுப்பி வச்சு தப்பு பண்ணிட்டே மேத்யூ. டேங் நீயா? எஸ், த கிரேட் ஜான் டேங், நானே தான். என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? என் ஆளுங்களா எங்க? அவனுங்க ரொம்ப நேரமாக தூங்கிக்கிட்டே இருக்கானுங்க. நானும் எழுப்ப ட்ரை பண்ணுறேன். உன் பாஸ் கூப்பிட்றான்டா, எந்திரி. ஹலோ. மேத்யூ அவன் எந்திரிக்கல, ஏதோ தூங்கிட்டு இருக்கான். நீ வேணா கொஞ்சம் எழுப்பி பார்க்குறியா? அவன் காதுக்கிட்ட வைக்கிறேன். 2 பேரும் ஏடா பண்ணிகிட்ருக்கீங்க? மாமா உனக்கு கேட்குதா? லவுட் ஸ்பீக்கர் போடுறா, என் மாமக்கிட்ட பேசி ரொம்ப நேரம் ஆச்சு, போடுறியா இல்லை அப்படின்ட்டு எங்கிட்ட வாங்க சொல்ல. சிப்பாங்க மேத்யூ லவுட் ஸ்பீக்கர் போடுறான். மாமா என்ன பண்ணிகிட்ருக்க? நானா பேபி சும்மா அப்படி மேத்யூ கிட்ட பேசிட்டுருக்கேன். அப்படியா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மாமா. நான் மட்டும் இல்லை, நம்ம பேபியும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறான். ஐயோ செல்லம், மிஸ் பண்ணாதடா. அப்படியே நம்ம பேபிக்கிட்டையும் சொல்ல, நான் சீக்கிரமா அவன்கிட்ட வந்துடுவான்னு. என்ன சொல்லிட்டு இருக்க? இல்லை ப்ரெக்னென்ட். என்கிட்டயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். என் புள்ள தான், என் செங்க குட்டி, அவன் வயிற்றுல வளர்ந்துட்டுருக்கான். இது எப்போ? எது எப்போ? ஏன் எந்த டேட்டில் எங்களுக்குள்ள எல்லாம் நடந்துச்சு, எப்போவும் ப்ரெக்னென்ட் ஆனா எல்லாம் விளக்கி சொல்லவா? சி, என்ன பேசிகிட்டு இருக்க? உன் புருஷன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறா? அவனை இவ்வளோ கேர்லெஸ்ஸாக அனுப்பியிருக்கா? அங்கே வீட்டில் அந்த குழந்தை, அதையும் என்கிட்ட ஈஸியாக தள்ளி விடுற. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எப்படி மேத்யூ, நீயே இந்த ஜங்குக்கை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்கலாமா? மனுஷனாலாம் கேட்டுட்ருக்க. என் பிளானே உனக்கு தரல செல்லம். இப்போது வீட்லையே என் செல்லம் உன்னையெல்லாம் முடிச்சிருப்பான். எதுக்கு அவன் முடிக்கலன்னு தெரியுமா? டே, என் செல்லம் எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவனை அங்கேருந்து நீ இழுத்துட்டு வரும்போது அவன் அழுதுகிட்டே வரும்போதே எனக்கு புரிஞ்சிச்சு என் செல்லம் ஏதோ பிளான் பண்ணுதுன்னு. அதனால தான் நான் என் புள்ள நம்பிய உள்ள இறங்கினேன். உனக்கு தெரியுமா, அவன் பண்ண ப்ளே என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் ஏதோ பண்ணுறான்னு எனக்கு தெரியும். நான் லைட்டாக கோஆப்ரேட் மட்டும் பண்ணேன். அந்த இடத்துல நம்பி வந்ததுனால தானே நீ என் புருஷனை கூட்டிகிட்டு வெளியே போன. என்ன சொல்கிற? ஆமாம், அங்கே என் புருஷன் ப்ளே பண்ணுறான். ஆனால் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியாது. பட் நான் ஹெல்ப் பண்ணணும். எப்படி பண்ணுவேன்?
நாங்கள் 2 பேரும் அப்படி அவன் எதுவும் சொல்ல வேண்டாம், அவன் பண்ணுறதை வச்சு எனக்கு எல்லாம் தெரியும். ஸோ நான் நம்பியே உள்ளே இருக்கேன், உன்னால் அவனை ஒன்றும் பிடுங்க முடியாதுன்னு தெரியும். அதே மாதிரி என் புருஷன் வலையில் நீ விழுந்த, அவனை அப்படியே கூட்டிகிட்டு போனேன். இப்போது இப்படி வந்து தொக்கா மாட்டிக்கிட்ட. என் வீட்டை பொறுத்த வரைக்கும் என் பேபி ஒரு பேபியாகவே இருக்கணும். அதனால தான் அவன் அங்கே அமைதியாக இருந்தான். நான் சொல்லி வச்சுருந்தான் அவனை வீட்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் மறைக்க சொல்லி. ஆனால் அவன் நீ மாஃபியானதெல்லாம் பிடிக்காம தானடா அவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. அடி நான் சொல்லிட்டே இருக்கேன், சும்மா தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு. ஆமாம், ஃபஸ்ட்டில் அவனுக்கு மாஃபியாலாம் பிடிக்காதுன்னு சொன்னான் லைக் நடிச்சான்டா. உனக்கு தெரியுமா, பழி வாங்குற எண்ணம் எனக்குள்ளேருந்தே போச்சு, ஆனால் அவனுக்குள்ளேருந்து போகலை. ஸோ எனக்கு அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதனால நான் மாஃபியாவான, புரியுதா? அவனை எனக்கு இதுக்குள்ளே கொண்டுட்டு வந்து விட விருப்பம் கிடையாது. அவன் பழி வாங்குற எண்ணத்தோட வீட்டுக்குள்ளே இருந்தால் போதும், வெளியே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஸோ நாங்கள் ப்ளே பண்ணோம்டா. அடே உனக்கு புரியுதா? நாங்கள் டேக்கு கப்பிள்ஸ்டா. எங்களோட ப்ளேலாம் அவ்வளோ சீக்கிரமாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அன்றைக்கி நாங்கள் அப்படி நடித்ததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இப்போ நீ ஏமாந்தல்ல, அதே மாதிரி தானே உன் அப்பனே ஏமாந்தான். அப்போது என் புருஷனை எனக்கு எதிராக திருப்புறதுக்கு காஃபி ஷாப் கூப்பிட்டு பேசினது அதெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? உங்கள் எல்லாரையும் ஃபுல் ஆகணும்னு நாங்கள் ஒன்று பண்ணோம், அதில் ஃபுல் ஆகி இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டுருக்கீங்க. இப்போவும் அறிவு கட்டத்தனமாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். நான் என்ன பண்ணுறது சொல்லு? சைக்கோ, என்ன பேசிகிட்டு இருக்க? இப்போ அவன் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கான். நீ நீ குழந்தைய பற்றி இரு. ஆனா இதோ சார் மாமா. செல்லம் வந்துட்டியா? வந்துட்டான். நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஐயோ, நானும் உன்னையும் இந்த சின்ன ஜெகையும் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. எனக்கு மாங்காய் சாப்பிட்ணுன்னு சொன்னேன்ல, சரி சாப்பிட்லாம். இந்த பீஸை முடிச்சு விட்டு நம்ம போயிட்டு நிறைய பீஸ் சாப்பிட்லாம். நிஜமாக வாங்கி தருவியா? வாங்கி தருவேனே. இல்லை, உனக்கு வாங்கி தராமா வேறு யாருக்கு செல்லம் வாங்கி தர போகிறேன்? மாமா என்ன, அது வந்து உன் பையன் இருக்கான்ல? ஆமாம் இருக்கான். அவனுக்கு என்ன, என் சிங்க குட்டிக்கு அவனை சீக்கிரமாக வெளியே வர சொல்லுடா. டேய் 1 month தானடா ஆகுது, அதுக்குள்ளே எப்படா வெளியே வருவான்? எனது 1 month? ஐய, யாரா இவன் எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிக்கிட்டு. உனக்கு தெரியாதுல்ல செல்லம், உன் அப்பா போய் சேர்ந்தானே அன்னைக்கு தான் என் புள்ள எனக்கு வந்தான், தெரியுமா உனக்கு? அதனால் எனக்கு அந்த டே லக்கிடா. ஒருத்தான் போக என் புள்ள என்கிட்ட வந்தான். ஐ திங்க் இந்த பூமியில் இருந்தா ஒரு தீய சக்தி அழிஞ்சதுனால என் புள்ள நல்ல சக்தியாக வந்துட்டானோ என்னமோ. டேய் என்னடா பேசுகிறீங்க? 1 month? ஆமாம் 1 month தான். மாமா நீ அவன்கிட்ட பேசாத, எங்க என்ன பாரு அப்படின்ட்டு. இப்போ டேவங்க என்ன பண்ணுறானா, அவனோட 2 கையும் எடுத்து ஜெக்கியோட ஷோல்டரில் போட்டுக்கிட்டு இப்போது டேவங் ஜெக்கியை வந்து டேவங்கோட ஹிப்பை பிடிச்சி நின்றுட்டுருக்கான். மாமா எனக்கு இங்கே கிஸ் வேணும். நாச்சலும் இப்போ போய் கேட்டுட்ருக்கேன், எனக்கு கொடுக்க மாட்டியா? நான் ப்ரெக்னென்ட் ஆனால் எனக்கு எல்லாம் பண்ணுவேன்னு நீ சொன்னதானே? போடா, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். ஐயோ இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா? இங்கே வா. எந்த பக்கம்? அப்புறம் இங்கே. அப்போ நான் உனக்கு கொடுப்பேன், குடிச்சலாம். நீ குடிக்காம வேறு யார் குடிக்க போகிறா? இந்த பக்கம். டேய் என்னடா பண்ணிட்டுருக்கீங்க? புருஷனும் கொஞ்சிட்ருக்கோம். உனக்கு என்ன வலிக்குது இப்போது? கப்பல் கோல்ஸு பார்த்ததில்ல நீ? ஆமாம் இல்லை, மறந்துட்டேன் மேத்யூ, நீ சிங்கிள் இல்லை, கடைசி வரையும் சிங்கிளாகவே சாக போகிறல்ல? மாமா என்ன, இவனையும் நானே கொள்றேனே. பேபி அப்போது நீ ப்ரெக்னெண்ட்டாக இல்லைடா, ஸோ நான் உன்னை அலோவ் பண்ணேன். இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, எப்படி? நான் பார்த்துக்கிறேன். நான் அவனை கொல்லுவேன், என் புள்ள என்ன மாதிரி தான். நீ நானே கொன்னுக்கிறேனே ப்ளீஸ். இல்லை நான் தான் கொல்லுவேன். போ மாமா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஆசைப்பட்டு கேட்குறான், நீ அதை என்னை செய்யவே விட மாட்டேங்கிற. டேய் என்னடா பேசுகிறீங்க? கொலை பண்ணுறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கடா. ஏச்சி
அதெல்லாம் தெரிதில்லை எங்களுக்கு. இங்கே பாரு பேபி, நான் சொல்கிறேன்ல, நீ தான் ஜானை கொலை பண்ணல, நான் அதுக்கு உனக்கு பெர்மிஷன் கொடுத்தல, இவனை நான் பண்ணிக்கிறேன் செல்லம். போ மாமா, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். டே சின்ன ஜேக்கு, நீயும் இவன்கிட்ட பேசாதடா, இவன் ரொம்ப மோசமான மாமா. ஐயோ என் செல்லம் கோச்சிக்கிட்டே. சரி இந்தா கன்னு, நீ ஒரு ஷூட் பண்ணிவோ, அதுக்கப்புறமா நான் முடிச்சு விட்டுக்கிறேன். ஆனால் எனக்கு தான் கன்று வச்சு கொலை பண்ண பிடிக்காது, அது வேஸ்ட்டு. நைஃபை வச்சு நல்லா குத்தி குத்தி அதுதான் நல்லா இருக்கும். இவன் என்ன சும்மான்னு நினைக்கிறியா? சிவனும் அவங்க அப்பா மாதிரி தானே, அவன் ரத்தம் தானே சிவனுக்குள்ளேயும் ஓடுது. அது மட்டும் இல்லாமல் டேய் மாத்து, உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? உன் பாஸ்டில் நீ என்ன பிடுங்கிட்டு இருந்த எல்லா மயிரும் எனக்கு தெரியும்டா. ஏய் என்ன என்ன பேசிகிட்ருக்க? நான் பாஸ்டில் எப்படி இருந்தேன்னு உனக்கு எப்படா தெரியும்? அதுவா, நீ ஜானோட பையன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் நீ என்கிட்ட எப்போ வந்தியோ அப்போவே உன்னோட பாஸ்ட்டை பற்றி கண்டுபிடிச்சவன்டா இந்த டைம். எப்படி எத்தனை பொண்ணுங்க லைஃப்பில் மொத்தம்? 10 பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொன்னானா இதானடா நீ? ஹே, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? அதுவா, நீ யூஎஸ்ஏல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியாதா? யூஎஸ்ஏவா? ஆமாம், அங்கே யூஎஸ்ஏ போலீஸ் ஆல்ரெடி ஒன்றா வலை வீசி தேடிட்டுருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, நீ இந்த டெக்கு கையால் தான் சாகணும்னு இருந்திருக்கு. தப்பு பண்ணிட்டா. என் லைஃப்பில் நீ வந்திருக்கவே கூடாது. உன்னை மாதிரி மிருகத்தெல்லாம் கொலை பண்ணாமல் விட்டு வச்சோன்னு வைங்க, இன்னும் எத்தனை பொண்ணுங்களை சீரழி பண்ணிடலாம். எப்பட்றா அவ்வளோ அருகிதா உனக்கு? ஏய், அது என்னோடய பர்சனல், அதெல்லாம் நீ பேசாத. எதுடா பர்சனலு? 10 பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொண்டா நீ ஒரு ஆம்பளையா? அது ஒரு பர்சனலா? ஏய் செல்லம், எதுக்கு எதுக்கு இப்போ எவ்வளோ கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்க? ரொம்ப கோவப்படாதடா, அப்புறம் வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு தானே ஆபத்து. இந்த நாயை நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. இல்லை மாமா, எனக்கு இவனை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? அந்த 10 பொண்ணுங்க என்னடா பண்ணாங்க உன்னை மாதிரி ஆளுங்களாம் உயிரோடவே இருக்கக்கூடாது. பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா? யூஸ் பண்ணி தூத்து போகிற அளவுக்கு. உன் அப்பா இருந்தான் உன்னை காப்பாற்ற, இப்போ சிவன் வந்து உன்னை எப்படி காப்பாற்றுறான்னு நான் பார்க்குறேன்டா. மாமா, சிவன் அவன் அப்பனை விட கொடூரமாக சாகணும். அவன் அப்பா என் அம்மா அப்பா உன் அம்மா அப்பாவை கொன்னான். ஆனால் இவன் அந்த 10 பொண்ணுங்க, எதுவுமே தெரியாத அந்த 10 பொண்ணுங்க, அதுவும் 18, ஜஸ்ட் 18, உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நாய் எல்லாம் பண்ணியிருக்கு. உன் அப்பாவே இப்போ இல்லை, நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன்டா. நீயும் அப்பான்னு சேர்ந்துட்டு எவ்வளோ பண்ணியிருப்பீங்க. மாமா, சிவனை சும்மா விடாத, நான் பார்த்துக்கிறேன் செல்லம், நீ வீட்டு கிளம்பு அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே நம்ம டேங் தான். ஆனால் வெளியே ஆலன் இருக்கானே. ஆமாம் இல்லை, ஆலனுக்கு தெரியாமல் நீ எப்படி வந்த? அது வந்து சவரதி குறிச்சியா? ஆமாம் மாமா, அவன் முன்னாடி இருந்தானா? நான் உன்னை என்ன சொல்லிருக்கேன்? சவரதி குதிக்காதன்னு சொல்லியிருக்கேன். அது அப்போ இல்லை, இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பிள்ளை என்ன மாதிரியும் உன்ன மாதிரியும் தானே இருப்பான். அப்புறம் எப்படி? அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் சவரதி குதிக்க மாட்டேன். சரி, அப்போது வெயிட் பண்ணு அப்படின்ட்டு இப்போது நம்ம ஜேகே என்ன பண்ணுறானா, அப்படியே அங்கே மாத்தவி கிட்டே போகிறான். இப்போ எதுக்கு என்கிட்ட வர? என்கிட்ட வந்தா அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வா அப்படின்ட்டு இப்போ மேத்துவோட கையை பிடிக்க, ஒழுங்கா என்ன விட்டுரு அப்படிங்கிறான். சரி, இப்போ நைஃபை வச்சு அப்படியே ஒரு கோடு போடுறான். அறுக்கவே இல்லை, நான் கத்துறேன் அப்படின்ட்டு இப்போது அவனுக்கு வர்ற அந்த பிளட்டை அப்படியே எடுத்து அங்கே டேங்கோட ஹேண்டில் அப்படியே டேங்கோட ஹேண்டு ஃபேஸுன்னு சொல்லிட்டு அப்படியே தடையை விட்டுறான். தடையை விட்டுட்டு ஆலன் 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 அப்படின்ட்டு கூப்பிடா. ஸோ அங்கே ஆலன் தான் அப்படியே வேகமாக வர்றான். என்னடா பண்ணிகிட்ருக்க? வாயை மூட்டு இருக்கணும், இல்லைன்னு வையன் எங்கெங்கே அறுப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு சொல்ல. ஸோ அங்கே மாற்றி அப்படியே வாயை முடிக்கிறான். சரி, இப்போது அங்கே ஜேகே தான். ஆலன், நீ டக்குன்னு டேவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு போ. டேவங் உனக்கு என்னாச்சு? டேவங்
அப்படின்ட்டு சொல்லல. ஸோ அங்கே டேங் தான் அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறான். ஆக்ட் பண்ணுறதுக்கு தலைவனுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும். ஸோ அப்படின்னு ஆலன் அப்படியே டேங்கை கூட்டிகிட்டு போக இப்போ அப்படியே நம்ம டேங் தான் பின்னாடி திரும்பி லைட்டாக ஒரு கண் அடிக்கிறான். ஸோ எங்கள் ஜேக்கையும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு அவனை கண் அடிச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணை காமிக்கிறான். ஸோ இந்த பக்கம் இங்கே பாரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதுக்காக நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. நான் பண்ண தப்பெல்லாம் சொல்லி நீ வேணா என்ன போலீஸில் பிடிச்சி கொடுத்துறேன். நீ போலீஸில் பிடிச்சி கொடுத்துறேன். ஏன் அங்கே போய்ட்டு 3 வேலையும் கொட்டிக்கிட்டு ஜாலியாக இருக்கலான்னு பார்க்குறியா? இங்கே பாரு, என்னை கொலை பண்ணுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏய், என்ன ரைட்ஸ் இல்லை? அந்த இறந்து போன 10 பொண்ணுங்களும் என் தங்கச்சிங்க. அப்போது ஒரு அண்ணனா எனக்கு ரைட்ஸ் இருக்குல்ல? ஒரு பொண்ணு கிடையாது, 10 பொண்ணு. ஒரு அண்ணனா நான் இப்போ என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன். ஒரு பையனா என்ன பண்ணணுமோ அதை உன் அப்பனுக்கு பண்ணிட்டேன். இப்போது ஒரு அண்ணனா என்ன பண்ணணுமோ அதை உனக்கு பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போது ஜேகே அப்படியே மாற்றிக்கிட்ட போகிறான். போயிட்டு இப்போது ஒரு சைக்கோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் ஒரு கொலை எப்படி பண்ணுவான், லைக் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா ஸ்ட்ரைக் கண்டிப்பாக வரும். ஸோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கொடூரமாக ஒரு மாதிரி கிழிச்சு லைக் வந்து பிளட்டு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு மாதிரி பண்ணுறான். ஸோ அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு ஏதோ சைக்கோ மூவி அப்படி ஞாபகம் வச்சு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே அந்த சீனை அங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் காட்டினோன்னா ஹாஸ்பிட்டலில் தான். ஸோ அங்கே ஜிமன் தான் ஒரு மாதிரி இன்னும் மயக்கத்திலே இருக்கான். அவன் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்திருப்பான்ல. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹோபி தான் ஒரு மாதிரி அங்கே இங்கே நடந்துட்டுருக்கான். மற்றவங்க கூட ஓகே, பட் ஜிமன் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். அவனுக்கு பிளட்டு அதிகமாக வந்து போயிருக்கும். ஸோ அவர் மாதிரி அங்கே இருக்க வெளியே எல்லாரும் கட்டோடு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க வெயிட் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ யோங்கி தான் என்ன ஆச்சு, என் பிள்ளைக்கு அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஜோன் எதுவும் ஆகாதில்ல. டே எதுவும் ஆகாதுடா, அமைதியாரு, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிகிட்ருக்கா. ஸோ இப்போது உள்ளேருந்து டாக்டர் அப்படியே வராங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. எஸ், கண்டிப்பாக அங்கே வயிற்றில் இருக்க கருக்கு கலையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்துச்சு. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? இல்லை, அது இன்னும் கொஞ்சம் நேரம் லேட்டாக கூட்டிகிட்டு வந்திருந்தா கண்டிப்பாக ஏதாவது ஆயிருக்கும். ஏன்னா அவருக்கு ஹெவி பிளட் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ அவர் ஓகே தான். குழந்தை ஓகே தானே? குழந்தையும் ஓகே தான். இதுக்கப்புறம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக அவரை பார்த்துக்கணும் குழந்தை பிறக்கிற வரைக்கும், புரியுதா? கண்டிப்பாக நான் கேர்ஃபுல்லாக பார்த்துப்பேன். அவர் ரொம்பவே வீக்காக இருக்கார், பிளட் ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்க்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ட்டு இப்போது டாக்டர் அப்படியே போயிடா. இப்போ நம்ம சுகா தான் ஜூனை ஹக் பண்ணிட்டு அப்படியே அழறான். டே, அதெல்லாம் எதுவும் நடக்காதுடா, உனக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும், புரியுதா? அழாதா. நான் ரொம்ப பயந்துட்டேன் ஜூன். அவனுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் சொல்லுங்கள். சரி அழாத. அந்த மாத்யூ அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவனை உயிரோடு விடக்கூடாது அப்படின்ட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே எல்லாரும் ஒரு இடத்த ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. ஸோ அங்கே என்னென்னா அங்கே ஆலன் இருக்கான். ஆலன் கையில் டேங் தான் இருக்கான். ஸோ அவன் மேல் ஃபுல்லாக பிளட் இருக்கும்ல. ஸோ இப்போ ஹோபி அப்படியே பார்த்துட்டு அவனுக்கு செம்ம கோவம் வருது. இப்போ அவனோட கன் எடுத்துகிட்டு அப்படியே வேகமாக போயிட்டு அவனோட தலையிலே வைக்கிறான். ஏய், என்னடா பண்ணிகிட்ருக்க? என்கிட்ட என்னடா பண்ண? இங்கே பாரு ஆலன், உனக்கு ஏதாவது பிரச்சனை மாதிரி இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என் குடும்பத்து மேலே ஏதாவது கை வச்ச அவள் தான். ஹேய் ஜூன், இங்கே வாயன் அப்படின்ட்டு கூப்பிட்றான். ஸோ இப்போது ஜூன் வந்து அப்படியே டேங்க வாங்கிட்டு போயிடுறான். இங்கே பாரு ஹோபி, நான் சொல்கிறத கேளு. ஏய், நான் கேட்கணும். என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்ச, ஏமாத்தினேன். இப்போ டேங்கடா பண்ண. அவன் எதுக்கு மயக்கத்தில் இருக்கான் அப்படின்ட்டு கேட்குறான். இங்கே பாரு ஹோபி, அமைதியாரு, நான் சொல்கிறத மட்டும் கேளு. நான் சொல்கிறத கேட்கணும். அமைதியாக போயிரு. இங்கே இருந்த என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஒரு நேரத்தில் உன்னை லவ் பண்ணேன்டா, ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணேன். இப்போ யோசிக்கிறேன், எதுக்கு இவ்வளோ கேவலமான ஒரு பையனை லவ் பண்ணேன்னு யோசிக்கிறேன். ஹோபி அமைதியாரு, கோவத்தில் வார்த்தை விடாதா. என்ன வார்த்தை விடக்கூடாது? உன்னை நம்புனேன்டாண்ணா, நம்புனேன். இப்போது என் டேங் மேலே கை வச்சிட்டல. என் டேங் மேலே கை வச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் சாகிற வரையும் உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன். தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. ஹோபி, நான் சொல்கிறத கேளுங்க. கொஞ்ச நேரம் என்னை பேச விடுங்களேன். ஏய், நான் பேச வரணும். பேச விட்டா என்ன பண்ணுவேன்? மறுபடியும் என்ன லவ் பண்ணுற மாதிரி நடிச்சு ஏமாத்துவியா? இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு என்கிட்ட முடியாது, சுத்தமாக என்னால் முடியாது. எனக்கு என் குடும்பம் ரொம்ப முக்கியம். மூட்டு போயிரு. உனக்கு பழி வாங்கணும்னா டைரெக்டாக என்கிட்ட மோது.
என் ஜேகே கிட்டேயோ அவங்ககிட்டயோ போனேன் உன ஆலன் கூட பார்க்க மாட்டேன், சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என் ஜேகே டேங்க் என் குடும்பத்துக்கு முன்னாடி நீலாம் பொண்ணுமே கிடையாது, புரியுதா? லவ் பண்ண சாஃப்ட்கான மயிர் இருக்கும் அப்படிலாம் நினைக்காத. எனக்கு அவங்கள விட நீ ஒரு மயிரும் கிடையாது. இதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கிட்ட வந்த அவள் தான் உனக்கு. போடா இங்கேருந்து வெளியே போடா. இப்போ போனேன் உன்னை உயிரோட விடுவேன். அப்போது கடைசி வரைக்கும் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டியா? என்ன எனக்கு புரியுது, உன் கோவம் என்னன்னு எனக்கு புரியுது. பட் எனக்கு ஒரு சான்ஸு கூட, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். என்ன புரிய வைக்க போகிற? இப்போ மறுபடியும் நான் லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றி மறுபடியும் இதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணணும்? லீவ் மீ அலோன், புரியுதா? எனக்கு உன் மேலே ஒரு மயிரும் கிடையாது, கிளம்பு. ஹோபி ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். போடா, ஒன்றை விட்டுங்கிறதுக்காகலாம் ஒரு நாளும் ஃபீல் பண்ண மாட்டேன், நான் சந்தோஷம்தான் படுவேன், புரியுதா? அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹோபி அப்படியே போகிறான். ஸோ இப்போது ஆலன் அப்படியே போகிற ஹோபியே பார்த்துட்ருக்கான். ஸோ அங்கே இருக்க யாராலையும் எதுவுமே பேச முடியல. ஸோ இப்போ அப்படியே ஆலன் அவன் பாட்டுக்கு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம டேங் தான் அவன் அப்படியே மயக்கத்தில் இருக்கான், லைக் நடிக்கிறான். ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே டாக்டர் வந்து டேங்க் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா ஜேகே இன்னும் வரல. இவங்க தான் நான் போய்ட்டு பார்த்துட்டு வரேன் அவன் எங்கே இருக்கான்னு, எனக்கு இப்போது அவன் வேணும், இல்லைன்னா அவள் தான் டேங்க் வேற. ஓகே தான், ஆனால் இப்போ ஜேகே எங்கே இருக்கான்னு தெரியலையே. நீரு ஜிமின் கூட நான் போய்ட்டு வரேன். ஆனால் ஜூன் அது வந்து இரு நான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ இப்போது அப்படியே நம்ம ஜூன் எந்திரிக்கிறான் போகிறதுக்கு. இப்போ அப்படியே அந்த பக்கத்தில் இருந்து நம்ம ஜேகே தான் அப்படியே வரான். ஸோ ஹோபி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க, பார்த்துட்டு அப்படியே நிற்க. ஸோ ஜேகே அப்படியே பக்கத்தில் வர ஆக்சுவலாக அவனுக்கு பின்னாடி ஒரு பர்சன் வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹோபி அந்த பர்சனை பார்த்து அப்படியே முறைகிறான். இப்போ நம்ம ஜேகே தான் வந்துட்டு எதுக்கு இப்படி முறைச்சிட்ருக்கீங்க? ஹே ஜேகே, உனக்கு ஒன்றும் இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லை ஜூன், நான் நல்லா தான் இருக்கேன். சரி ஓகே மச்சான், நீ ஓகேவா? எங்கே அடிபட்டிருக்கா அப்படின்ட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தடவி பார்க்குறான் சுகா தான். சரி இப்போ அங்கே நம்ம ஜேகேக்கு எதுவுமே அடிப்படலை. டேய் எங்கே போன நீ? என்னாச்சு? அந்த மேத்யூ அவங்க என்ன பண்ணி வச்சுருக்கான்? இப்போ அவன் எங்க? அதை விடு. ஜேகே, சிவன் எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த? எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்பட்டுருக்கீங்க? அவன் வந்து இங்கே பாரு, அவன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு போக சொல்லிடு. ஃபெயில் பண்ணுவீங்க. எனக்கு என்னடா ஃபீலிங் மாதிரி கிடக்குது? அவன் சரினா துரோகி, ஒழுங்கு மரியாதையாக அவனை போக சொல்லிடு. ஏன் இப்போ உன் கூட வந்து சேர்ந்துட்டானா? எங்கே பாரு, அவன் கண்டிப்பாக அந்த மாத்துவுக்காக வேலை பார்க்க தான் உங்ககிட்ட வந்திருக்கான். ஒழுங்கு மரியாதையாக அவனை வெளியே போக சொல்லிடு. டேய் எவ்வளோ கோவமாக பேசிகிட்ருக்கேன், சிரிச்சிட்ருக்கேன், அறிவில்லை? இங்கே பாரு, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது, மூட்டு வெளியே போயிடு, இல்லை கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எதுக்கு இப்போ இவ்வளோ கத்திட்டுருக்கீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? டேய் அவன் மாற்றியோட ஆளுடா, இங்கே கிட்ட அவனை கூப்பிட்டு வந்திருக்க. டேங்க் வந்தால் ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? அப்போது எங்களுக்காக உங்களோட உண்மையான காதலை தொலைக்க போகிறீங்களா என்ன? உண்மையான காதலா? யார்? இவரா? என்ன பண்ணுறாரா? இல்லை நான் இவரை பண்ணுறேனா? அவர் என்ன பண்ணுறாரான்னு கேட்டால் அது நடிப்பு, நான் அவரை பண்ணுறேனான்னு கேட்டால் பண்ணேன், இப்போ கிடையாது. அவனை கண்ணு முன்னாடி நிற்க வேணான்னு சொல்லு அப்படின்ட்டு இப்போ ஹோபி அப்படி அந்த வால் சைடு அப்படியே பார்த்து திரும்பிக்கிட்டு ஒரு மாதிரி கோவமாக ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கு. ஸோ லைக் அவன் கோவமாக பேசுகிறான், பட் உள்ளே இருக்கும் இல்லை ஒரு மாதிரி இருக்குது, அவனால் ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ அப்படியே திரும்பி நின்றுக்க இப்போ ஆலன் தான், அண்ணா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ அங்கே இருக்கலாம் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ ஹோபி தான், என்ன புதுசாக உருவ முறையெல்லாம் அண்ணாவா? ஓபி நீங்கள் ஒரு ஆடியோவை கேட்கணும். ஆடியோவா? என்ன ஆடியோ? அண்ணா என்னது இது? இரு, வார்த்தைக்கு வார்த்தை என்ன அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றல, உன்னை அப்படியே விட்டுவேன்னு நினச்சேன் ஆலன் அப்படின்ட்டு. இப்போது அங்கே ஜேகே தான் அவன் மொபைலில் ஏதோ ஒன்று ப்ளே பண்ணுறான். ஸோ இப்போது ஹோபி தான் அதை அப்படியே கேட்குறான். அண்ணா இன்னைக்கு ஹோபி என்னோடய ஷாப்புக்கு வந்திருந்தார், எனக்கு தெரியல, அவரை எனக்கு பிடிச்சிருச்சு. ஆலன் என்ன சொல்கிற? ஹோபி உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கே தெரியாமல் நான் அவர் மேலே ஃபாலோ ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அவரை பார்த்த அந்த ஃபஸ்ட் செகண்ட் எனக்கு உள்ள ஏதோ இன்னும் புரியாத ஒரு ஃபீலிங். அதை எப்படி எனக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கூட தெரியல.
தம்பி ஃபைனலாக உனக்கும் அப்படி காதெல்லாம் வந்துருச்சு போல இருக்கு. அண்ணா அது நான் பண்ணுறேண்ணா. ஏய் வேணான்னு சொல்லிட்டுருக்கேன்ல, அவனை உண்மையாக லவ் பண்ணிட்டுருக்கான், நீயும் அவனை லவ் பண்ணிட்டுருக்க. வேணாம் நான் பார்த்துக்கிறேன். இல்லைண்ணா எனக்கு புரியுது, நான் அவனை லவ் பண்ணதான். ஆனால் எனக்கு இப்போது நீ ரொம்ப முக்கியம்ண்ணா. ஸோ பரவாயில்ல, நான் உனக்காக கண்டிப்பாக இதை பண்ணுவேன். இங்கே பாரு ஆலன், நான் சொல்லிட்டுருக்கேன்ல, வேண்டாம். அண்ணா எனக்கு ஹோபியா இப்போ தானே தெரியும். ஆனால் உன்னை எனக்கு எப்போலேருந்து தெரியும், உனக்கு தெரியும்ல, என் லைஃப்பில் எல்லாமே நீ தானா. ஸோ உனக்கு நான் கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவேன். நான் பார்த்துக்கிறேன். டேய் அவனை வெறுத்துருவான்டா, பரவாயில்லையா? பரவாயில்ல, லவ்வை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதை நான் உடைக்க போகிறேன். ஆனால் எனக்கு கஷ்டமாக இல்லை, ஏன்னா உனக்காக தானே எல்லாம் பண்ணுறேன். ஸோ எனக்கு கஷ்டமாக இல்லைண்ணா, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஆலன் அண்ணா ப்ளீஸ், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்கேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க. அண்ணா என்னடா ஹோபி எப்படி இருக்காரு? அவர் என்ன நல்லா இருக்காரு, மிஸ் பண்ணுறியா? இல்லை அன்றைக்கி நான் அப்படி பேசிட்டேன், அப்போது அவரோட ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுச்சு. ஸோ அவரை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். அவர் குழந்த மாதிரி எனக்கு தெரியுது அவரை பார்க்கும்போது. ப்ளீஸ்ண்ணா அவரை பத்திரமா பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன்டா, நீ வேணா பேசி பாரு ஹோபிக்கிட்ட. இல்லைண்ணா அதான் சொன்னேனே, லவ்வில் ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம், நான் அதை உடைச்சிருக்கேன். ஸோ வேணாம், நான் பேசல. ப்ளீஸ் அவரை பத்திரமா பார்த்துக்கோ. அண்ணா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இப்போது ஆலன் தான் அங்கேருந்து வேகமாக போயிடுறான். ஏன் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது, ஏன்னா எல்லாத்தையும் நீங்களே கேட்டீங்க. விட்டுறாதீங்க, ஏன்னா ட்ரூ லவ் ஒரு தடவை கைவிட்டு போச்சுன்னா மறுபடியும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரில நீங்கள் அவனை எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்கன்னு, ஆனால் அவன் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணான்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ ஹோபி அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறான். அவனுக்கு இப்போ இங்கே என்ன நடக்குது, அவன் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியல. லைக் ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கான். ஓயா உங்களோட லவ் உங்களை விட்டு போகுது, பிடிச்சிப்பீங்களா இல்லை அப்படியே ஓடுன்னு விட போகிறீங்களா? போனால் மறுபடியும் கையில் கிடையாது அப்படிங்கிறான். இல்லை நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு இப்போது ஹோபி வேகமாக ஓடுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜெய்க்கு ஒரு மாதிரி சிரிக்கிறான். சிரிப்பாங்க நம்ம சுகா தான். டி என்னடா கேட்டுட்ருக்கேன், மாற்றுவேங்கடா. நம்ம ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டு டிவி பார்க்கலாமா? என்னடா பேசிகிட்ருக்க? ஏறு, என் தம்பி அங்கே இருக்கான், அவனுக்கு இப்போது உடம்பு சரியில்லை. ஸோ அவன் வரட்டும், எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக டிவி பார்க்கலாம். என்னடா பேசுகிறா அப்படின்ட்டு இவங்க அப்படியே இருக்கா சிரிப்பாங்க. அவங்க தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஐஸ் ஓப்பன் பண்ண உடனே இப்போ நம்ம ஜெக்கே தான் பக்கத்தில் இருக்கான். மாமா சொல்லு பேபி, இப்போது நீ ஓகே தானே? உனக்கு ஒன்றும் இல்லையே? எனக்கு என்னடா ஆச்சு? சரி நடி, கொஞ்சமாவது நடி. சரி ஓகே, இப்போ வாச்சும் சொல்லிடலாமா? என்ன சொல்லணும்? என் வயிற்றில் குட்டி செக்கி இருக்கான்னு சொல்லாமே, ஏன் சொல்லாமல் இருக்கணும்? நீ சொல்கிறியா நான் சொல்லவா? இரு, நம்ம ஃபஸ்ட்டு இதை சேர்க்க வேண்டியவங்ககிட்ட சேர்க்கணும். அங்கே போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு போட்டு அவங்க சொல்கிறான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஏஞ்சிட்டு அப்படியே ஜிமினோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஜிமின் அப்போ தான் அப்படியே லைட்டாக கண்ணு முழிக்கிறான். ஸோ கண்ணு முழிச்ச உடனே ஜேகே உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே ப்ரோ, நான் பயந்துட்டேன் உங்களுக்கு எதுவும் ஆயிடுமோன்னு. ஹே டோன், நீ ஓகேவா? நான் ஓகே தான், நீ ஓகேவா ஃபஸ்ட்டு அதை சொல்லு. எனக்கு என்ன, நான் ஓகே, என் பேபி ஓகேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது. எல்லாம் என்னால் தானே ப்ரோ. என்ன பேசுகிறீங்க? டேய் ஜெமனா, ஆனால் நான் கூட ஒன்று என்னமோன்னு நினச்சேன்டா. எப்படி எப்படிலாமோ பண்ணிட்டேன். என்ன பண்ண? எல்லாம் தெரிஞ்சிச்சு, ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை? அது தம்பியை எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு நினச்சேன். பட் என்ன பண்ணுறது, எல்லாம் சொதப்பிடுச்சு. நான் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நானே பிடிச்சிருப்பேன் அவனை. இப்போது கொஞ்சம் சொதப்பிடுச்சு, அவ்வளோதான். சரி, லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படியே வரணும்னு இருந்துச்சுன்னா அது டபுளாக கிடைக்கும்ல, அதுக்கு தான். ஓ அப்படியா? ஓகே. அப்புறம்
நீ ஓகேவா? ஆ நான் ஓகே தான் ஜெமன். ம். அப்புறம் இன்னொரு ஆள் ஓகேவா? ஆ இன்னொரு ஆளா? யார்? நான் ஜேகே அவள் தானா? ஓ யுங்கியா? யுங்கி வெளியே இருக்கான். உன் பேபி ஓகேவா? ஆ என் பேபிக்கு என்ன? அவன் நல்லா இருக்கான். வைத்துக்கொள். ஜெமன், ஓ உங்களுக்கு தெரியுமா? இந்த ஜெமனா என்ன நினச்ச? ஆ ஜானோட கொலை கேஸில் இருந்து உன் வயிற்றுல இருக்க குழந்த வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். ஏய் ஜெமன், ஜானோட கொலை கேஸையும் கண்டுபிடிச்சிட்டேன் நீ. இவ்வளோ கண்டுபிடிச்சி தெரிஞ்ச எனக்கு இது ரொம்ப கஷ்டமா என்ன? இப்போ தெரியுது இவங்க ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்கான் அப்படின்னு. தெரியுதா? நல்லாவே தெரியுதே. சரி ஓகே, இப்போது நான் என் பிடிச்சங்கிட்ட பேசணும். நீங்கள் 2 பேரும் அப்படிக்கா வெளியே போகிறீங்களா? ஏய் ஜெமனா போங்க ப்ரோ அப்படின்ட்டு ஜெமன் சொல்கிறான். ஸோ நம்ம ஜேகேயும் அவங்க அப்படியே வெளியே வந்துடுறாங்க. ஸோ எல்லோரும் அப்படியே ஹப்பியாக இருக்காங்க. ஒரு மாதிரி அவங்க ஓகே, ஜேகே ஓகே, எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஃபேமிலி அந்த ஹாஸ்பிட்டலில் ஹப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த சைடு காட்டணும்னா, ஏய் ஆலன் ஸோ சாரிடா. எதுக்கு ஹோபி, எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குறீங்க? அது நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். அன்னைக்கு நான் உங்கள் நம்பிக்கை. சாரி, இதுக்கப்புறம் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அது வந்து பேக்கப் பண்ண மாட்டியா? இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நான் பண்ணாமல் யார் பண்ண போகிறா அப்படின்ட்டு இப்போது அங்கே ஹோபி ஹக் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஆலன் அப்படியே பேக் பண்ணுறான். நான் பண்ணவும் தப்பு, நீ பண்ணவும் தப்பு. ஆனால் நம்ம 2 பேருமே பண்ணது ஜேகேக்காக தானே. ஸோ ஆனால் அப்படியே விட்டுலாம். உனக்கு என் மேலே கோவம் இல்லையே? இல்லை, நீ பண்ணது கோவம் தான். பட் எதுக்காக பண்ணணும்னு இருக்குல்ல. ஸோ நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஹாபி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ ஆலன் அப்படின்ட்டு அங்கே அந்த பேர் ஒரு மாதிரி க்யூட்டாக ஒன்று சேருது. இந்த பக்கம் அப்படியே நம்ம யூன்மினை காட்டினோன்னா அவங்க அப்படியே ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. யோங்கி, சொல்லு ஜெமன், உனக்கு எல்லாம் தெரியும் தானே? என்ன தெரியும்? ஜானை கொலை பண்ணது யாருன்னா தெரியுமே. ஏன் உனக்கு தெரியாதா? இல்லை, நீ அதை பற்றி என்கிட்ட எதுவுமே கேட்கல. ஏன்னா என் புருஷனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமே. ஆரம்பத்துலேருந்து அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், இப்படிலாம் என் மச்சானுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போது இது வரைக்கும் அவனுக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியுமே. ஆனால் என்கிட்ட எதுவுமே நீ கேட்டதில்ல. டேய், அதான் சொல்கிறேன்னு, உனக்கு தெரிஞ்சிருக்கு, மறைக்கணும்னு நினச்சிருக்க, மறைச்ச, அவ்வளோதான். நான் கண்டுபிடிச்சேன்னு உனக்கு தெரிஞ்சா அது உனக்கு நான் கொடுத்த ஏமாற்றமாயிடாது. ஸோ அப்படியே நினச்சிக்கொண்டு தான் விட்டுட்டேன். யோங்கி, என்ன? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஆல்வேஸ் மை பேபிக்கும் ஐ லவ் யூ டூடா, செல்ல குட்டி அப்படின்ட்டு இப்போது யோங்கி அப்படியே கிஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க ஜெமன் கிட்ட. ஸோ இந்த பக்கம் அப்படியே வந்தோன்னா, ஹே ஜேகே, சொல்லுங்க ஜோன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, அந்த மேத்யூ எனக்கு புரியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ தான். அப்படியா? ஏய் நமிக்குட்டி, என்ன மாமா வந்துருக்கியா, பேசவே மாட்டேற? அது ஒன்றும் இல்லை, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிச்ச? அந்த மேத்யூவோட நிலைமை என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? பரவாயில்ல, நான் சொல்லி கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாக பண்ணடா என் தங்கமே. நான் யாரோட ட்ரைனர்? தி கிரேட் ஜான்சன் குக் ஜெக்கியோட ட்ரைனிங் ஆச்சே. அப்படி எல்லாம் தத்து போகுமா? ஆமாம்ல, இந்த ஜேக்கே சொல்லி கொடுத்து ஒன்று அப்படி தப்பாக போகுமா என்ன? ஜேக்கே மாமா. அப்புறம் ஜென், நீங்கள் ஓகே தானே? எனக்கு என்ன ஜேக்கே? ஆல்ரைட். எனக்கு க்யூரியஸாக இருக்குது. என்ன? ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போகலாமா? போகலாமே அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறோம். இப்போ அவங்க தான் அப்படியே அங்கேருந்து வரான். இப்போ அப்படியே ஜேகே கிட்டே நிற்கியா அங்கே நம்ம ஜின் தான். என்னப்பா உனக்கு எல்லாம் ஓகே தானே? இப்போவும் ஓ மாமா மேலே எதுவும் கோவம் இருக்கா என்ன? இல்லை ஜின், அது வந்து ரொம்ப நடிக்காதீங்கடா, வாங்க எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டான் அப்படின்ட்டு எங்கள் ஜின் சொல்கிறான். ஸோ இங்கே நம்ம டியாங் தான்,
யுங்கி என்ன சொன்னார்? அதுவா? டேய் பேபி, என்ன மாமா, என் மச்சானுக்கு எல்லாமே தெரியும். யுங்கிக்கா? ஆமாம், அவனுக்கு எல்லாமே தெரியும். ஸோ மேபி சொல்லியிருக்கலாம். டேய் ஜேகே, என்ன சொல்லுங்க ஜென். ஆனால் யுங்கிக்கே சொன்னது நான் தான். என்னது நீங்களா? டேய் என்ன நினச்சிட்ருக்க? எவ்வளோ நாளாக நீ எதுக்கு நடிக்கிற? டேங்க எதுக்கு அப்படி வச்சிருக்க? டேங்க ஏன் அப்படி இருக்கான்? எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அவன் வந்த ஃபர்ஸ்ட் நாளே நான் கண்டுபிடிச்சிட்டான் அவனுக்குள்ளே இருக்க பழி உணர்ச்சி போகாதுன்னு. ஸோ எப்படிடா? எல்லாமே பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி 2 பேரும் நடிக்கிறீங்க. இல்லை ஜூன், நம்மளே தோற்று போயிடுவோம் போல இருக்கே. ஆமாம், நம்மளே தோற்றுருவோம் போல இருக்கு. பரவாயில்ல, நல்லா தான்டா பண்ணீங்க, நல்லா தான் பண்ணீங்க அப்படின்ட்டு அங்கே ஜூன் சொல்கிறான். ஸோ இப்போது நம்ம டேங் தான். இருந்தாலும் நீங்கள் உன்னை கண்டுபிடிக்கலையே. என்ன கண்டுபிடிக்கல? அது மாமா நீ சொல்ல. நீ சொல்லு மாமா. டேங் நீயே சொல்லு. அது என்னடா, நாங்கள் அப்போது கண்டுபிடிக்கலையா என்ன? எங்களுக்கு தெரியாமல் இது ரகசியம் இருக்கா? ஆமாம் இருக்கு, ஒன்று ஆனால் அது பெரிய ரகசியம். அப்படியா? ஆமாம் அப்படின்ட்டு இப்போது டேங் தான் அவன் வயிற்றுல கை வைக்க இப்போது நம்ம ஜென் தான். டேங், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஆமாம், 1 month ஆச்சு. டேய் 1 month சொல்லவே இல்லை. அது சொல்லலான்னு நினச்சேனா, ஆனால் சொல்லலை. வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு தான் சார் இவ்வளோ அட்வென்ச்சர் பண்ணிங்களா? ஆமாம், ஏன் பண்ணக்கூடாதா? ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா என்ன? இல்லை இருந்தாலும் டேங் நீ ரொம்ப தைரியசாலிடா. அண்ட் ஜேகே, உன்னை பற்றி சொல்லி ஆகணும். 2 பேரும் நல்லாவே ப்ளே பண்ணீங்க. கடைசியில் எல்லாரையும் ஃபுல் ஆக்கிட்டீங்கல்ல. அது நாங்கள் ஃபுல் ஆகலை. மேபி கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்போ ஓகேப்பா, அப்போ ஓகே. இதுக்கப்புறம் குட்டி ஜேகே, இதுக்கப்புறம் எனக்கு எனிமீஸே கிடையாது. ரொம்ப டயர்டாக இருக்கேன். இதுக்கப்புறம் என்னோடய ஃபுல் டைம் ஜாபே என்னோடய பேபியா, அதுவும் 2 பேபியா அப்படியே ரொம்ப கேரிங்காக லவ்வோடு பார்த்துக்கிறது மட்டும்தான். அப்படி? ஆமாம் அப்படி. சரி ஓகே, நாங்களும் வந்துட்டோம், போகலாமா? ஜெமினா. சொல்லுங்கள் ப்ரோ. ஆமாம்ல. யோங்கி, இதுக்கப்புறம் நமக்கு எந்த வேலையும் இல்லை. நம்மளோட எனிமீஸ்லாம் அழிஞ்சிட்டானுங்க. ஸோ இதுக்கப்புறம் 2 பேபியும் நீ பார்த்துக்கோ, ஏன் 2 பேபியும் நான் பார்த்துக்கிறேன். இப்போது புதுசாக தலைவர் வேறு கமிட் ஆகிருக்காரு. ஸோ அவரோட பேபியா அவர் பார்த்துக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஃபேமிலி அப்படியே எல்லாமே முடிஞ்சு இப்போது ஒரு அழகான நிம்மதியான லைஃப் அப்படி வாழ போகிறாங்க. ஸோ இப்போது எல்லோரும் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு தாண்டா போயிருப்பாங்க. ஸோ வீட்டில் அப்படியே எல்லாரும் ஹாலில் தான் நின்றுட்டு அவங்கவுங்க ஒர்க்கை அவங்கவுங்க அப்படியே பார்த்துட்ருக்காங்க. வணக்கம். கொரியாவில் இன்று ஒரு கொடூர சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. கொரியாவில் சோலில் உள்ள பிரபல காவல் நிலையம் முன்பு இருக்கும் மரத்தில் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டபடி ஒரு ஆணின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனை விசாரித்த போலீசார் அந்த ஆணின் பெயர் மேத்யூ என்றும் அந்த ஆணின் வயது 28 என்றும் கண்டுபிடித்துள்ளனர். இதனையடுத்து போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது என்னவென்றால், இது ஒரு தற்கொலை இல்லை என்றும் இது திட்டமிட்ட கொலைதான் என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் இன்னும் அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால், இந்த கொலை முழுக்க ஏதோ திட்டமிட்டு மிகவும் துல்லியமாக செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த கொலையாளி மிகவும் நேர்த்தியாக அவருடைய உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் வெட்டி எடுத்துள்ளார். இப்பொழுது போலீசார் அந்த கொலையாளியை மிகவும் தீவிரமாக தேடிக்கொண்டு வருகின்றனர். இன்னும் தீவிரமாக விசாரித்த நிலையில் இன்னும் அதிர்ச்சியான தகவல் நிறைய வெளிவருகிறது. அதில் ஒன்று என்னவென்றால், இந்த மேத்யூ USA சிட்டிசன் என்பதும் இவன் இதுவரை 10 பெண்களை கற்பழித்து கொலை செய்துள்ளான். அதுவும் மிகவும் கொடூரமான முறையில் கொலை செய்துள்ளான். இவன் USA போலீசாரால் மிகவும் வலைவேசி தேடப்பட்ட ஒரு குற்றவாளி என்று தெரிய வந்துள்ளது.
இப்பொழுது பொதுமக்களின் கருத்து என்னவென்றால், இவன் செய்த கொலைக்கான தண்டனை இவனுக்கு கிடைத்துள்ளது, அந்த கொலையாளிக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் என்று மக்கள் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பதிவிட்டுட்டு இருக்காங்க. ஹாய், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் நான் வருவேன்லாம் அப்படியே முழிச்சிட்டு இருக்காதீங்க. ஸோ எனக்கு அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. ஓகே, திஸ் இஸ் த ஃபைனல் எபிசோட் ஆஃப் எம்கே. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். லைக் வந்துட்டு நான் எம்கே இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போவேன் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆரம்பிக்கும் போது சும்மா லைட்டாக எந்த ஹோப்புமே இல்லாமல் ஆரம்பித்தேன், மாஃபியா எஃப்எஃப் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு. பட் முடிக்கிற வரைக்கும் எனக்கு இவ்வளோ லவ் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. லிட்டரலி அவ்வளோ லவ் கொடுத்தீங்க, அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நான் கண்டிப்பாக ஸ்பெஷல் பார்ட் கொடுக்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கொடுக்கணும். இதுக்கப்புறம் டெக்குக்கூட லவ், அந்த கேரு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ கேளுங்க, நான் கண்டிப்பாக தரேன். ஓகே, இது எப்படி வந்திருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. முடிஞ்சிருச்சுடா எம்கே. ஸோ எப்படி எடுத்துகிட்டு போனேன் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. லிட்ரலி எனக்கு கஷ்டமாக இருக்குது. எம்கே முடிய போகுதா, மிஸ் பண்ணுவேன், அவங்களோட கமெண்ட்ஸ் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். ஓகே, வேறு என்ன பேசணும்? டிங்கிள், உனக்கு இந்த எஃப்எஃப்ல நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்டி. ஏன்னா அவள் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தா அந்த எஃப்எஃப்க்கு. ஒவ்வொரு எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமும் டக்குன்னு கால் பண்ணி எனக்கு அவ்வளோ அழகாக ரிவ்யூ கொடுப்பா. ஸோ டிங்கிள் ரொம்ப தேங்க்ஸ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபேனுன்னு சொல்லுவேன் நீ எம்கேக்கு. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்டா. ஸ்பெஷல் பார்ட் வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், போடுறேன். ஓகே, இந்த பாட்டு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேடா, பாய். சார் ஆமிதா.